Okay, now listen. The last class portion is understanding parallel to HE. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பேலால்டோட HA பத்தி பார்த்தோம். ஸோ HA அப்படின்றது ஐ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு ஃபயர்வால் இருக்கும். ஆக்டிவ் ஃபயர்வால் ஒன்று, ஸ்டாண்ட் பை ஃபயர்வால் ஒன்று. யாருக்கு நீங்க லோயஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அவர் ஆக்டிவா இருப்பாரு. அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஸ்டாண்ட் பை இருப்பாரு. அந்த HAல வந்து HA லிங்க்ஸ் பத்தி படிச்சோம். அந்த HA லிங்க்ல ரெண்டு விதமான லிங்க். ஒன்னு கண்ட்ரோல் லிங்க், இன்னொன்னு டேட்டா லிங்க். கண்ட்ரோல் லிங்க் டேட்டா லிங்க் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆக்டிவ் ஃபயர்வால் டவுன் ஆயிட்டான்னா ஸ்டாண்ட் பை ஆக்டிவா மாறுறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா செஷன் சிங்க்ரனைசேஷன் பத்தி பார்த்தோம். அது எல்லாமே ப்ராக்டிக்கலா முடிச்சோம். தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு டூ இயர்ஸா ஃபயர்வால் கோர்சஸ்லாம் டீச் பண்ணியிருக்கேன். இந்த பேட்ச் மட்டும்தான் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிகல் லேப் முடிச்சது. ஸோ அதான் நான் உங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் யாருமே இப்படி பார்க்கல சொல்ல போனா. எல்லாருமே லேப் ஒன் முடிப்பாங்க. அதான் லேப் ஒன் முடிச்சுட்டு விட்டுருவாங்க. சார் போதும் சார் அப்படின்னு. பட் இந்த பேட்ச்ல மட்டும்தான் லேப் ஒன், லேப் டூ, யூசர் ஐடி, அதுக்கப்புறமா வந்து முக்கியமா HTTPS இன்ஸ்பெக்ஷன். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். HTTPS இன்ஸ்பெக்ஷன்லாம் அவுட்புட் எடுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். பட் HTTPS இன்ஸ்பெக்ஷன் அவுட்புட் எடுத்திருக்கீங்க. தென் HAயோட அவுட்புட். நான் HAயோட அவுட்புட் எடுத்து நான் பசங்களை பார்த்ததே கிடையாது. ஓகே, ரொம்ப நான் பார்த்தது இல்லை இது வரையும். நான் இந்த பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் HAயோட அவுட்புட் எடுத்தது எல்லாமே. ஸோ இதே மாதிரி ப்ராப்பரா எதனா ஒரு ஃபயர்வால் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நல்ல பேக்கேஜ்லாம் வந்து இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ள உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இன்னைக்கு பேலால்டோட ஒரு லாஸ்ட் கண்டென்ட் அதுதான் பார்க்க போறோம். இந்த கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா விபிஎன்ஸ். நம்ம ஏற்கனவே நாட் பத்தி பார்த்துட்டோம். எஸ்நாட்னா என்ன, டிநாட்னா என்ன. ஆனா என்ன லாஜிக்னா கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, எல்லாம் படிச்சாச்சு. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா யாரு ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அவங்க தான் ஷைன் ஆக போறது. இல்ல சார் மறந்துட்டேன்னா நீங்க வேற பேட்ச் அட்டன் பண்ணிட்டோம், நீங்க திருப்பி இன்டர்வியூ போக முடியுமே தவிர இங்க அட்டன் பண்ணது இப்ப எஸ்நாட்டும் தெரியாது, டிநாட் தெரியல, ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் எடுத்திருக்கேன், ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால் பத்தி எடுத்திருக்கேன், அது படிச்சிருக்கணும், யூசர் ஐடினா என்னன்னு தெரியணும். தென் அதுக்கு அடுத்தது வந்து HAனா என்ன, கண்ட்ரோல் லிங்க்னா என்ன, டேட்டா லிங்க்னா என்ன, சர்வீஸ் ரூட் கான்ஃபிகரேஷன்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதுலயே டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா என்ன, இவ்வளவு போர்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ முடிக்கணும்னா ஃபீஸ் கொடுத்தவங்க எல்லாருமே கோர்ஸை முடிப்பாங்க. பட் யாரு ப்ராப்பரா முடிக்கிறது? போர்ட் ஃபார்வர்டிங்னா என்ன, எப்போ போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணணும், எப்போ போர்ட் ஃபார்வர்டிங் செட் ஆகாது, இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணதுதான். ஞாபகம் வச்சிருக்கவங்களுக்கு பெனிஃபிட், இல்லாதவங்க எல்லாம் நீங்க புது பேட்ச் அட்டன் பண்ணி தான் திருப்பி நாலேஜை வந்து வளர்க்கும். பிகாஸ் இது ஈஸியா கிடையாது, சும்மா ஓரலா சொல்றது. சரி, அப்போ பேலால்டோட லாஸ்ட் கண்டென்ட் என்ன பார்க்க போறோம்னா விபிஎன்ஸ். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விபிஎன் பத்தி தான் பார்க்கணும். அப்போ விபிஎன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சிசிஎன்ஏல விபிஎன் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பட் இங்க விபிஎன் நம்ம பேசிக்ல இருந்து தான் பார்க்க போறோம். ஸோ அப்போ என்னோட டோபாலஜி நான் காமிக்கிறேன். இதுதான் என்னோட டோபாலஜி. 2 ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் ஒன்று, டேட்டா சென்டர் ஒன்று. சரி, இப்போ விபிஎன்லாம் யோசிக்காதீங்க, விபிஎன்லாம் விட்டுரும். விபிஎன்லாம் இப்போதைக்கு தேவையில்ல, விபிஎன்லாம் விட்டுரும். இப்போ என்னோட ரிக்யர்மெண்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும். என்னோட ரிக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் டு டேட்டா சென்டர் நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி வர வைக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து டேட்டா சென்டர்ஸுக்கு நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி வர வைக்கணும். ஏற்கனவே இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தாச்சு. இது ஐஎஸ்பி. ஹெட் ஆஃபீஸோட பப்ளிக் ஐபி 20.1, டேட்டா சென்டரோட பப்ளிக் ஐபி வந்து ஐ திங்க் இட்ஸ் 30.0.0.2. இட்ஸ் 30.2. இப்போ படிச்ச போர்ஷன் வச்சு பேசுங்க. ஹெட் ஆஃபீஸ் டு டேட்டா சென்டர் எப்படி கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது? இந்த கிளைண்ட்ல இருந்து அந்த சர்வர் ரீச்சபிலிட்டி வரணும், என்ன பண்ணலாம்? யாருன்னா சொல்லு, தெரிஞ்சு. ஒரு ஃபயர்வால் ஃபுல்லா கான்ஃபிகர் பண்ணிட்டு நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி கொண்டு வந்துட்டு இன்னொரு ஃபயர்வால்ல HA எனேபிள் பண்ணா போதுமே சார்? HA ஓ சார், என்ன HA? இது தனித்தனியா இருக்கு. ஓகே, தனித்தனியா இருக்கு சார். சரி, டோபாலஜி தப்பாச்சு நீங்க சொல்லுங்க. அதான் ஐஎஸ்பி ஃபர்ஸ்ட் பேலால்டோ ஃபயர்வால்ல இருந்து ரூட் மேல இருக்கிற ஐஎஸ்பி வழியாவே இன்னொரு ரூட் பண்ணி 20.1க்கு 20.1யும் 30.2யும் கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். வேற யாரு? கிளைண்ட்ல இருந்து டேட்டா சென்டர் சர்வரை கம்யூனிகேட் பண்றதுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணுவீங்க?
எஸ் வாட் ஹேப்பன் ரிமைனிங் மெம்பர்ஸ் பிராக்டிகல் லேப் முடிச்சா மட்டும் போதாது ஆன்சர் பண்ண தெரியணும். பாலிசிஸ் கிரியேட் பண்ணிட்டு ஃபயர்வால்ல நேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஎஸ்பி மூலமா சரி இந்த ஹெட் ஆபீஸ்ல என்ன நேட் பண்ண போறீங்க, டேட்டா சென்டர்ல என்ன நேட் பண்ண போறீங்க? ஹெட் ஆஃபீஸ்ல வந்துட்டு டெஸ்டினேஷன் நேட் போடலாம் சார். ஹெட் ஆபீஸ்லயா? ஒரு நிமிஷம். ஹெட் ஆஃபீஸ்ல சோர்ஸ் நேட் சார். ஓகே ஹெட் ஆபீஸ்ல சோர்ஸ் நேட் போடலாம். சோர்ஸ் நேட் போட்டுடலாம். அடுத்தது அதே மாதிரி டேட்டா சென்டர்ல டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் நேட் ஓகே போடலாம். டேட்டா சென்டர்ல என்ன போடலாம் அப்படின்னா டெஸ்டினேஷன் நேட் போடலாம். லிசன், இதெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருந்தா தான் வந்தது பெனிஃபிட். பிராக்டிகல் லேபையும் முடிச்சிட்டீங்க, ஆனா இதுக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னா வந்தது பெனிஃபிட் கிடையாது. கண்டிப்பா வேஸ்ட் பண்ணியாச்சு கோர்ஸ். புது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். பிகாஸ் லேப் ப்ராக்டிகல் முடிக்கிறீங்க, ஹாப்பி ஃபார் தட். பட் ஏன் பண்றோன்னே தெரியாம பண்ணி அவுட் எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அப்போ ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கும் ஒரு டேட்டா சென்டருக்கும் நெட்வொர்க் ரீச் எப்படி எடுத்துன்னு வருதுன்னு கேட்டா பேச தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி இருக்கணும். எங்க பிரான்ச் ஆஃபீஸ், தட் மீன்ஸ் டேட்டா சென்டருக்கு. தென் அந்த ஐபி ஒண்ணுதான் இருக்கு, பட் உள்ள கம்பெனில 2 சர்வர் இருக்கு. இந்த 2 சர்வரையும் ஒரே பப்ளிக் ஐபி வச்சு கம்யூனிகேஷன் எடுத்துன்னு வர முடியுமா முடியாதா? முடியும் சார். என்ன பண்ணணும்? டைனமிக் ஓவர்லோட் net. டைனமிக் ஓவர்லோட்னா பேட்ச்ல இருந்து நீங்க வெளியே போயிட்டு புது பேட்ச் ஜாயின் பண்ணணும். போர்ட் ஃபார்வர்டிங். சோ யாரா இந்த குழந்தைத்தனமா டைனமிக் என்ன கேள்வி ஓவர்லோட்ன்றது கேட்டீங்க சார்? அப்படிலாம் யாரா சொன்னீங்க அப்படின்னா இந்த பேட்ச் அவ்வளவுதான் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க புது பேட்ச் ஜாயின் பண்ணி அப்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கணும். சார் क्वेश्चन என்ன கேட்டீங்க? இங்க சர்வர்ஸ் 2 இருக்கு, இந்த ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு. லிசன், நீங்க சொல்ற கான்செப்ட் வேற, நான் சொன்ன क्वेश्चन நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. மேபி அதனாலதான் ஆன்சர் தப்பா வருது. உங்களுக்கு ஆன்சர் ஏற்கனவே தெரியும், எல்லாருமே பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா உள்ள இருக்க 2 சர்வரும் ஒரே பப்ளிக் ஐபி வச்சு வெளியே போக முடியும்னா எஸ் வெளியே போக முடியும். லிசன், நல்லா கேளுங்க. உள்ள இருக்க 2 சர்வரும் ஒரு பப்ளிக் ஐபி வச்சு வெளியே போக முடியும். அது நான் சொல்ல வரல, அதுதான் என் டார்கெட். இங்க இருக்க கிளைண்ட் இந்த சர்வர் ரீச் பண்ணும், இதுதான் என் டார்கெட். அப்போ இந்த போர்ட் ஃபார்வர்டிங் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். அது எப்படி கேட்டா டைனமிக் ஓவர்லோட் நேட் சொல்லக்கூடாது. டைனமிக் ஓவர்லோட் நேட்ன்றது உள்ள இருக்க சர்வர் வெளியே போறதுக்காக தான். வெளியே இருக்க கிளைண்ட் இந்த பப்ளிக் ஐபி ஹிட் பண்ணா 2 சர்வர் ரீச்சபிலிட்டி வர வைக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் போர்ட் ஃபார்வர்டிங். போர்ட் ஃபார்வர்டிங் மெக்கானிசம். ஸோ சும்மா வந்தோம் போனோம் படிச்சன்றது வேற, ஒரு கான்செப்டும் எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், போர்ட் ஃபார்வர்டிங் எப்போ தேவைப்படும், யூசர் ஐடி எப்போ தேவைப்படும், அப்ளிகேஷன் ஃபில்டரிங் எப்போ, HA எப்போ அப்படின்றத ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. பண்றது இம்பார்ட்டன்ட் இல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரே பப்ளிக் ஐபி வச்சு போர்ட் ஃபார்வர்டிங் மெக்கானிசம் மூலமா இவருக்கும் வெளியே இருக்க கிளைண்ட்ல இருந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இல்லனா வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்ன சொல்லுங்க? போர்ட் ஃபார்வர்டிங் இல்லனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்னது? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில பேர் பப்ளிக் ஐபி 2 பப்ளிக் ஐபி வாங்கும். எனக்கு போர்ட் ஃபார்வர்டிங் வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 2 பப்ளிக் ஐபி வாங்கி டிநாட் பண்ணணும். இந்த ஐபி ஹிட் பண்ணா இந்த ஐபி, இந்த ஐபி ஹிட் பண்ணா இந்த ஐபின்னு சொல்லிட்டு நீங்க 2 பப்ளிக் ஐபி வாங்கி கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணலாம். ஓகே குட். அப்போ இங்க 2 பப்ளிக் ஐபி வாங்கி பண்றது ரெக்கமெண்டடா இல்ல போர்ட் ஃபார்வர்டிங் பண்றது ரெக்கமெண்டடா நினைக்கிறீங்க? போர்ட் ஃபார்வர்டிங் பண்றது பெஸ்ட் சார். ஓகே போர்ட் ஃபார்வர்டிங் பண்றது பெஸ்ட். ஏன் அப்படின்னா பப்ளிக் ஐபி அதிகமா வாங்க தேவையில்ல, என்னோட கிளைண்ட் யூஸ் பண்ண போறாரு. அப்ப என்னோட கிளைண்ட் யூஸ் பண்ண போறாருன்னா போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணி நான் போர்ட் நம்பரை கிளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். போர்ட் ஃபார்வர்டிங் பண்றது ரெக்கமெண்டட். பட் இப்போ கம்பெனில ஒரு 50 சர்வர் இருக்கு. இந்த ஒரே பப்ளிக் ஐபி வச்சு 50 சர்வரையும் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். பட் நீங்க என்ன பண்ணணும்னா 50 கஸ்டமைஸ்டு போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணணும். ஓகே 50 நம்பர்ஸ். அப்போ 212, 213, 214 இந்த மாதிரி 50 கஸ்டமைஸ் போர்ட் நம்பர் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு கிளைண்ட் கிட்ட அந்த 50 நம்பர்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன இன்ஃபார்ம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சர்வர் 212, செகண்ட் சர்வர் 213, தேர்ட் சர்வர் 214, ஃபோர்த் சர்வர் 215 இன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப கிளைண்ட்டுக்கு அந்த போர்ட் நம்பரை ஞாபகம் வச்சிருந்து கொஞ்சம் கண்டிப்பா காம்ப்ளிகேட். ஜஸ்ட் a minute, ஒரே நிமிஷம். ஓகே அப்போ கஸ்டமைஸ் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணலாம், ஓகே தான், ஒரே பப்ளிக் ஐபி வச்சு வேலை முடிஞ்சிடும். பட் அங்க இருக்க 50 போர்ட் நம்பரையும்
யார் ஞாபகம் வச்சிருக்கணும்னா இங்க இருக்க கிளைண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அது காம்ப்ளிகேட்டட். அப்ப என்ன பண்ணலாம்? கஸ்டமைஸ் போர்ட் ஃபார்வர்டிங் வேணும்னா நீங்க பப்ளிக் ஐபி வாங்கணும். எத்தனை சர்வர் வச்சிருக்கீங்க? 50 சர்வர் இருக்கு. அப்போ 50 சர்வருக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 50 பப்ளிக் ஐபி வாங்கி ஸ்டாட்டிக் நெட் பண்ணணும். ஆனா 50 பப்ளிக் ஐபி வாங்க போறீங்கன்னா காசு அதிகம். அதுவும் ப்ராப்ளம். அப்பதான் யாரு உள்ள வராங்கன்னா விபிஎன். அதுக்காக தான் என்ன சொல்றேன்னா பழைய கான்செப்ட் எல்லாம் பிராக்டிக்கலா படிச்சுட்டு தான் இதை படிக்கணும். சும்மா நானும் ஃபீஸ் பே பண்ணேன், நானும் படிச்சுட்டு போறேன் அப்படின்னா படிச்சுட்டு போனாலும் நாளைக்கு ஏன் விபிஎன்றது புரியாது. ரெக்யர்மெண்ட் தெரியணும். ஏன் போர்ட் ஃபார்வர்டிங் இருக்கு, டிநாட் இருக்கு. சாரி சார், கடைசி ஒரு நிமிஷத்துல சொன்னது அப்படியே சொல்றீங்களா? ஏன்னா நடுவில் கால் வந்துருச்சு, அதனால கனெக்ட் பண்ண வெயிட் பண்ணு இல்ல சார். ஸோ விபிஎன் போட போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி போர்ட் ஃபார்வர்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் பப்ளிக் ஐபி அதிகமா வாங்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டோப்போலஜி ரிக்யர்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்க ஹெட் ஆஃபீஸ்ல இருக்க கிளைண்ட் இந்த டேட்டா சென்டர்ல இருக்க எல்லா சர்வரையும் ரீச் பண்ணணும். அப்போ ரீச் பண்றதுக்கு நீங்க போர்ட் ஃபார்வர்டிங் மூலமாவும் பண்ணலாம், பப்ளிக் ஐபி ஸ்டாட்டிக்கா வாங்கி நம்பர் ஆஃப் பப்ளிக் ஐபி வாங்கியும் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த 2 ஆப்ஷன் யாருக்கு தெரியுமோ அவங்க தான் விபிஎன் புரிஞ்சுக்கணும். அந்த 2 ஆப்ஷனே தெரியாது, நான் விபிஎன் படிக்க போறேன்னா படிச்சாலும் அது பெனிஃபிட் கிடையாது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் கோர்ஸ் நான் ப்ராப்பரா டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்படிதான் படிக்கணும். ஏன்னா நான் அப்படிதான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களும் அப்படி படிச்சா மட்டும்தான் அது ப்ராப்பரா ஒரு சர்க்கிள்ல இருக்கும். இல்லைன்னா விட்டு விட்டு இருக்கும் போர்ஷன், ஏன்னு தெரியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஓகே, விபிஎன்ன்றது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். சரி, விபிஎன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 2 பப்ளிக் ஐபி இருக்கணும். அதுவும் ஸ்டாட்டிக்கா இருக்கும். 2னா ஒரு கம்பெனி கிடையாது. ஒரு கம்பெனிக்கு ஒரு ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி, இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி தேவைப்படும். ஸோ 2 கம்பெனிக்கும் ஒரு ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி இருக்கணும். இருந்தாதான் விபிஎன் போட முடியும். டைனமிக் பப்ளிக் ஐபி வச்சு விபிஎன் போடலாம். தட் இஸ் கால்ட் அஸ் டிஎம் விபிஎன், டைனமிக் மல்டி பாயிண்ட் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்னு வரும். ஹெட் ஆஃபீஸ்க்கு மட்டும் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி, பிரான்ச் ஆஃபீஸ்க்குலாம் டைனமிக் பப்ளிக் ஐபி வச்சு போடலாம். சிசிஎன்பியில் சொல்லி தரும். ஓகே, அது ஒரு இன்ஃபர்மேஷன். கம்மிங் சண்டேல இருந்து we are starting our CCNP NRSA பேக். அதெல்லாம் ப்ரீமியம் கோர்ஸ், ஆஃபர்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ சண்டே பேட்ச் யார் சிசிஎன் நல்லா படிச்சுட்டு சிசிஎன்பி ஃப்ரெஷர்ஸ் வேணும்னா பண்ணலாம், பட் நீட் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ சிசிஎன்பி NRSA பேப்பர் அதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து நீங்க எதிர்பார்க்குற ஆஃபர்லாம் எதுவுமே இருக்காது. ஏற்கனவே 18ல போயிருந்தது, இப்போ லைட்டா வந்து 15ல போயின்னு இருக்கு. ஸோ எவ்ரி சண்டே 2 ஃபேக்கல்டி சேர்ந்து இருப்போம். நானும் எடுப்பேன், ஏமன் சார் எடுப்பேன். 2 பேரும் கலந்துதான் அந்த பேட்சஸ் எடுப்போம். டோட்டலா 10 to 12 சண்டேஸ் ஆகும் அந்த பேட்ச் முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த பேட்ச்ல வேற மாதிரி விபிஎன்ஸ் எல்லாம் படிப்பீங்க. டிஎம் விபிஎன், ஜிஆர்இலே நிறைய விபிஎன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ டிஎம் விபிஎன் இருக்கு. அப்போ டிஎம் விபிஎன்றது என்னன்னு ஒரு ஸ்மாலா சொல்றேன், கவனிச்சுக்கணும். இங்க என்ன, ஹெட் ஆஃபீஸ்க்கும் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி இருக்கணும், பிரான்ச் ஆஃபீஸுக்கும் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி இருந்தா மட்டும்தான் இங்க விபிஎன் நம்மளால போட முடியும். பட் சிசிஎன்பில டிஎம் விபிஎன் ஒரு டாபிக் இருக்கு. அந்த டிஎம் விபிஎன்ல ஹெட் ஆஃபீஸ்க்கு மட்டும் ஸ்டாட்டிக் ஐபி இருந்தா போதும். பிரான்ச் ஆஃபீஸ்க்குலாம் டைனமிக் பப்ளிக் ஐபி வச்சு என்ன பண்ணலாம்னா விபிஎன் டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, பிரான்ச் ஆஃபீஸ்ல டைனமிக் பப்ளிக் ஐபி தான் இருக்கு, விபிஎன் போட முடியாதுன்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லாதீங்க. அந்த கான்செப்டுக்கு பேரு டிஎம் விபிஎன் சொல்லுங்க. அதை பத்தி இன்டெப்தா யாருன்னா வேணும்னா சிசிஎன்பி அட்டன் பண்ணுங்க. சரி, அப்ப இங்க நம்ம கோர்ஸை பொறுத்தவரையும் 2மே ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி. இந்த 2 ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி வச்சு நம்ம என்ன போற போறோம் அப்படின்னா விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். சரி, விபிஎன்க்கு ஐஎஸ்பிக்கும் எதனா சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் எதுவுமே கிடையாது. நீங்க ஐஎஸ்பில இருந்து லிங்க் வாங்கிட்டு விபிஎன் கான்ஃபிகரேஷன் நீங்க பண்ணணும். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டோ எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 20.1ல இருந்து இந்த 30.0.0.2க்கு ஒரு விபிஎன் டனல் ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். நல்லா கவனிங்க, 20.0.0.1ல இருந்து உங்க 30.2க்கு ஒரு விபிஎன் டனல் ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். விபிஎன். சரி, ஏன் விபிஎன் போடணும்? சுரேன், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ரியல் டைம்ல யாராவது
டிஎன்விபிஎன் அது யூஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும்ல, அது கம்பெனியோட ஐபினா அதை கண்டிப்பா அவங்க ஸ்டாட்டிக்கா தானே அங்க இல்ல வச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. ரியல் டைம்ல நிறைய இடத்துல டிஎம்விபிஎன் இருக்கும். பிகாஸ் ஒரு சில குட்டி குட்டி பிரான்ச் ஆஃபீஸ்லாம் இருக்குன்னா அங்க ஸ்டாட்டிக் ஐபி எல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அங்கெல்லாம் டைனமிக் ஐபி வச்சு டிஎம்விபிஎன் பண்ணுவோம். இன்னொன்னு சார் விபிஎன். இப்போ இந்த விபிஎன் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றது தெரியணும். லிசன் சொல்லித்தர மறந்துடாது. சீசனே பசங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சீசன் எல்லாம் வெயிட்டா படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ விபிஎன் போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, ஒரு கம்பெனி பிரைவேட் செக்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பெனியோட பிரைவேட் செக்மெண்ட் ரீச்சபிலிட்டி வந்துடும். இதுதான் விபிஎனோட அட்வான்டேஜ். என்னன்னா இனிமே 192.168.1.10ல இருந்து டைரக்டா நீங்க 192.168.2.10 உங்களால பிங் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு பிரைவேட் செக்மெண்ட்ல இருந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளைண்ட்ல இருந்து டேட்டா சென்டர் ரீச் பண்றதுக்கு கிளைண்ட்ல இருந்து பப்ளிக் ஐபி தான் ஹிட் பண்ணுவோம். நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களும் புது பேட்ச் தான். கிளைண்ட்ல இருந்து சர்வர் ரீச் பண்றதுக்கு கிளைண்ட்ல இருந்து அந்த சர்வரோட பப்ளிக் ஐபி ஹிட் பண்ணுவோம். இங்க நீங்க டிநாட் போட்டிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த பப்ளிக் ஹெல்ப்ல ஹிட் ஆனவனையும் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பும். அப்போ ஒன்னு போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணிருக்கணும், இல்லைன்னா நம்பர் ஆஃப் பப்ளிக் ஐபி அதிகமா வாங்கிருக்கணும். பட் இங்க என்ன பெனிஃபிட், நீங்க விபிஎன் டனல் போட்டீங்கன்னா இதுக்கு மேல ஒரு கம்பெனி பிரைவேட் செக்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பெனியோட பிரைவேட் செக்மெண்ட் டைரக்டா ரீச்சபிலிட்டியில வந்துடும். அப்போ டைரக்ட் ரீச்சபிலிட்டி வருது அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு, ஐஎஸ்பி ரவுட்டர்ல யாருக்கு ரூட் இருக்கும், ஐஎஸ்பி ரவுட்டர்ல பப்ளிக் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் ரூட் இருக்கும். அங்க எக்காரத்து கொண்டும் பிரைவேட்டுக்கு ரூட் இருக்காது. ஆனா நான் என்ன சொல்லித்தரேன், விபிஎன் டனல் போட்டீங்க அப்படின்னா ஒரு பிரைவேட்டுக்கும் ஐஎஸ்பி வழியா கம்யூனிகேஷன் வரும்னு சொல்றேன். அப்ப என் பசங்களுக்கு டவுட் வரணும். என்ன டவுட் வரணும், சார் ஒரு பிரைவேட்ல இருந்து இன்னொரு பிரைவேட் ஐஎஸ்பி வழியா போலான்னு சொல்றாரு, பட் ஐஎஸ்பில பிரைவேட்டுக்கு ரூட் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அது எப்படி பாசிபிள் அப்படின்னு டவுட் வரும். சொல்லித்தரேன். இப்போ நான் 192.168.1.10ல இருந்து சர்வர் 1க்கு டேட்டா அனுப்பும். அப்போ டேட்டா இதோட சோர்ஸ் ஐபி என்ன எடுத்துக்கோன்னா 192.168.1.10. டெஸ்டினேஷன் ஐபி என்ன எடுத்துக்கோ அப்படின்னா 192.168.1. sorry, it's not 1.2.10. 2.2 that's 2.10. ஃபர்ஸ்ட் சர்வர் ஐபி டேட்டா சென்டர் 2.10. அப்போ நீங்க இனிமே ஒரு பிரைவேட்ல இருந்து ஒரு பிரைவேட் டேட்டா அனுப்பலாம்ல. அப்போ சோர்ஸ் ஐபி என்ன எடுத்துக்கோ 1.10, டெஸ்டினேஷன் ஐபி என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா 2.10. சரி, இப்போ இந்த பாக்கெட் தான் எங்க இருந்து போக போகுதுன்னா இந்த பீஸ்ல இருந்து உங்களோட ஃபயர்வாலுக்கு போயிடும். நல்லா கவனிங்க, இந்த பாக்கெட் தான் இந்த ஃபயர்வாலுக்கு போயிடும். இந்த ஃபயர்வால்ல நீங்க விபிஎன் டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறதுனால இந்த பாக்கெட் இப்ப என்னவா மாறிடும்னா, இந்த பாக்கெட்டுக்கு மேல இவர் என்ன பண்ணுவார்னா புதுசா ஒரு சோர்ஸ் ஐபி ஒண்ணு ஆட் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, எப்போ இந்த பிசி பண்ண மாட்டாரு, இந்த பீஸ்ல இருந்து டேட்டா இவருக்கு போன அப்புறமா இவர் என்ன பண்ணுவார்னா உங்க பாலோ ஆல்டோ சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி ஆட் பண்ணுவார். புதுசா சோர்ஸ் ஐபி என்ன எடுத்துப்பாருன்னா உங்க கம்பெனியோட பப்ளிக் ஐபிய சோர்ஸ் ஐபி எடுத்துப்பாரு. நம்ம கம்பெனியோட பப்ளிக் ஐபி என்ன, நம்ம கம்பெனியோட 20.1. டெஸ்டினேஷன் ஐபி என்ன எடுத்துப்பாருன்னா டேட்டா சென்டரோட பப்ளிக் ஐபிய டெஸ்டினேஷன் ஐபி எடுத்துப்பாரு 30.0.0.2. அப்போ இப்போ இந்த பாக்கெட் இங்க இருந்து யாருக்கு போகும் அப்படின்னா உங்களோட பேலோக்கு போகும். இந்த பேலோட்டுக்கு போனோடையும் சாரி பேலோட்டுக்கு போகாது, இந்த டேட்டாவை என்கேப்சுலேட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பேலோ தான். அப்ப ஏற்கனவே டேட்டா பிரைவேட் ஐபியோட வரும், பேலோ போனோடையும் இந்த புதுசா ஒரு ஐபி ஆட் பண்ணிடுவார். இதை ஆட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா விபிஎன் ஆட் பண்ண போறாரு. இப்போ இந்த பாக்கெட் உங்க ஐஎஸ்பிக்கு போகும். ஐஎஸ்பில டெஸ்டினேஷன் ஐபி பார்ப்பாரு 30.2. அப்போ 30.2ன்றது ஒரு பிரைவேட் ஐபியா பப்ளிக் ஐபின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் ஐபி. ஐஎஸ்பி உள்ள இருக்க ஐபியை பார்க்க முடியாது. அப்போ வெளியே இருக்க ஐபி பப்ளிக் ஐபி. 30.2 யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு
இந்த டேட்டா பாஸ் ஆயிடும். அப்ப யாருக்கு போயிடும் இந்த டேட்டா? இந்த டேட்டா உங்களோட டேட்டா சென்டர்ல இருக்க பேலோக்கு போயிடும். டேட்டா சென்டர்ல இருக்க பேலோ என்ன நினைப்பாருன்னா, ஓகே இது எனக்கு வந்திருக்க டேட்டான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுவார். ஓபன் பண்ண அப்புறமா தான் தெரியும், ஓகே இது எனக்கு வரல, 192.168.2.10 வந்திருக்கு. அப்ப டேட்டா யாருக்கு பாஸ் பண்ணுவாருன்னா, அந்த கரஸ்பாண்டிங் சர்வருக்கு பாஸ் பண்ணுவார். அப்போ NATக்கும் VPNக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா கவனிங்க. NATன்றது ஒரு பிரைவேட் ஐபிய பப்ளிக் ஐபிய மாத்தி விட்டுரும். VPNன்றது பிரைவேட் ஐபி இருக்கும், அதுக்கு மேல பப்ளிக் ஐபிய என்கேப்சுலேட் பண்ணுவார். பிரைவேட் ஐபி மாறாது VPNல. பிரைவேட் ஐபியா இருக்கும், அதுக்கு மேல பப்ளிக் ஐபி என்கேப்சுலேட் பண்ணுவார். ஆனா NAT பிரைவேட் ஐபி எடுத்துட்டு பப்ளிக் ஐபி போடுவார். சோ இதுதான் NATக்கும் VPNக்கும் வித்தியாசம். அப்போ VPN போட்டா என்ன பெனிஃபிட்னு கேட்டா சொல்ல தெரியணும். லாஜிக் கொடுத்துருக்கீங்க, ஃபீஸ் ஆஃபர் இல்லையோ ஃபீஸ் கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போ VPN போட்டா ஒரு கம்பெனியோட பிரைவேட் செக்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பெனியோட பிரைவேட் செக்மெண்ட் ரீச்சபிலிட்டி வந்துரும் சார் அப்படின்றது உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். தென் அப்போ ரீச்சபிலிட்டி வந்துடும். இதுக்கு பேர் தான் சிஸ்கோல GRE, ஜெனரிக் ரவுட்டிங் என்கேப்சுலேஷன். யூடியூப்ல இருக்கு, வேணும்னா இதை பத்தி பாருங்க. யூடியூப்ல என்னோட சேனல்லே இருக்கு, GRE ஜெனரிக் ரவுட்டிங் என்கேப்சுலேஷன் அப்படின்னு. அப்போ இந்த GRE VPN தான் இப்ப நீங்க பார்த்தது. பட் நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா IPsec VPN. இந்த GRE VPNக்கும் IPsec VPNக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன அப்படின்னா, இந்த என்கேப்சுலேஷன் போட போறது யாருன்னா இந்த பேலோ போட்டுருவாரு. ஒரு டேட்டா வெளியே போக சொல்ல சோர்ஸ் ஐபி பப்ளிக் ஐபி அவரோட கம்பெனி பப்ளிக் ஐபியும், டெஸ்டினேஷன் ஐபி அவரோட நெய்பரோட கம்பெனி பப்ளிக் ஐபியும் போட்டுருவாரு. போட்டுட்டு என்ன பண்ணுவாருன்னா, இங்க இருக்க மொத்த டேட்டாவையும் பிளஸ் பிரைவேட் ஐபியும் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணிடுவாரு. இதுதான் IPsec VPN. GRE VPN இருந்தா உங்க டேட்டா, உங்க பிரைவேட் ஐபி எதுவுமே என்கிரிப்ட் ஆகாது. ஓகே, அதுவே IPsec எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க டேட்டாவும் பிரைவேட் ஐபியும் என்கிரிப்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு பேர் தான் IPsec VPN அப்படின்னாங்க. ஸோ IPsec VPNன்றது இன்டர்நெட் புரோட்டோகால் செக்யூரிட்டி விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஸோ இதுதான் வந்து IPsec VPN அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வரையும் எதனா டவுட் இருக்குன்னா கேளுங்க சார். கம்பெனிலலாம் இப்போ IPsec தான் யூஸ் பண்ணுவாங்க சார்? கண்டிப்பா GRE இருக்காது. கம்பெனில 95% IPsec தான் இருக்கு. சுரேன், combined ஓகே கேளுங்க கேளுங்க. combined சார் இப்போ ஆக்சுவலி ஓகே கரண்ட் கேளுங்க. combined IPsec-க்கும் GRE சேர்த்து ஏதாவது டைப் இருக்கா? ஓகே அப்படின்னா இப்போ IPsec இருக்கு, GRE இருக்கு. கம்பெனில எது யூஸ் பண்ணுவாங்கன்னா IPsec ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப GRE யூஸ் பண்றது இல்லையானா கிடையாது, GRE யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, IPsec VPN போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை யூனிகாஸ்ட் டிராபிக் மட்டும் தான் அளவும். இதெல்லாம் CCNP-ல எடுப்போம். யாருன்னா ரொம்ப இன்டெப்தா வந்து L2 லெவல் L3 லெவல் ட்ரை பண்றீங்கன்னா CCNP படிக்கணும், யார்கிட்ட வேணா படிக்கலாம். IPsec-ல யூனிகாஸ்ட் டிராபிக் மட்டும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு OSP கூட மல்டிகாஸ்ட் பேக்கெட் அனுப்ப முடியாது. OSP எனேபிள் பண்றீங்க இங்க போகாது IPsec VPN-ல. ஏன்னா OSP படிச்சவங்களுக்கு தெரியும் ஹலோ பேக்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா மல்டிகாஸ்ட் ஐபி 224.0.0.5. சரி, OSPF கூட வேணாம், சிம்பிள். இங்க நீங்க வந்து ஒரு ஒரு வாய்ஸ் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க, ஒரு வாய்ஸ் அப்ளிகேஷன். இதோட அப்ளிகேஷன் சர்வர் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு, ஆப் சர்வர். ஓகே, பேக் எண்ட் வந்து வாய்ஸ் அப்ளிகேஷன் வந்து மல்டிகாஸ்டா செட் பண்ணுது அப்படின்னா உங்களால IPsec VPN வழியா அனுப்ப முடியாது. ஓகே, அப்பதான் என்ன கண்டுபிடிச்சா GRE இருக்கு. GRE என்ன பண்ணும்னா யூனிகாஸ்டும் எடுத்துக்கும் பிளஸ் உங்களோட மல்டிகாஸ்ட் டிராபிக்கும் எடுத்துக்கும். GRE VPN மூலமா மல்டிகாஸ்ட் அனுப்பலாம். ஆனா GRE-ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன? என்கிரிப்ஷனா இருக்காது சார். GRE எல்லாமே பிளைன் டெக்ஸ்ட். அப்போ உங்க வாய்ஸ் எல்லாத்தையும் வெளியே இருக்கவங்களையும் மானிட்டர் பண்ணி பார்க்கலாம். இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு மல்டிகாஸ்ட் டிராபிக்கும் அனுப்பணும், ஆனா செக்யூராவும் அனுப்பணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா GRE ஓவர் IPsec அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க.
GRE ஓவர் IPsec. இது சென்பிலே பார்க்க மாட்டேங்குது, செல்ஃபா படிக்கணும். பட் we will teach about that. GRE ஓவர் IPsec அப்படின்னா ஐபிசெக்கையும் GREயும் ஒன்னா கலந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. ரியல் டைம்ல போனீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அப்போ ஏன் அது ரெண்டுத்தையும் ஒன்னா போடுறாங்கன்னா, ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டா பெனிஃபிட் என்ன வரும்னா, இனிமே அந்த VPNல மல்டிகாஸ்ட் டிராஃபிக்கும் எடுத்துக்கும், பிளஸ் அந்த VPN ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிரிப்ட் ஆகி போகும். ஸோ அதுதான் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ப்பாங்க. கரெக்ட், புரியுதா? புரியுது சுரேன். ஆக்சுவலா இதுதான் யூஸ் பண்றாங்க எங்களுதுல. அதான் அவங்க கேட்டதுக்கு இதான் சொன்னாங்க. சரி சரி, புரிஞ்சுதா அது? புரிஞ்சுது சுரேன். சார் ஹலோ சொல்லுங்க. சார் இப்போ ஓகே, இதுக்கு பதிலாக போர்ட் ஃபார்வர்டிங் யூஸ் பண்ணா என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ் இது காட்டலாம்? ஃபார்வர்டிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டர்ல ஒரு 50 சர்வர் இருக்கு அப்படின்னா, ஒரே பப்ளிக் ஐபி வச்சு 50 சர்வரையும் ரீச் பண்ண முடியும். ஆனா நீங்க 50 நம்பர் டிசைன் பண்ணிக்கணும். 212, 213, 214. அந்த 50 நம்பரையும் நீங்க கிளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். கிளைண்ட் என்ன பண்ணணும்னா அந்த 50 நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த சர்வருக்கு என்னென்ன நம்பர். அந்த போர்ட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எந்த சர்வீஸும் கண்டுபிடிக்கல. ஐபிஐ ஞாபகம் வச்சுக்க முடியல, டிஎன்எஸ் இருக்கு. ஆனா போர்ட் நம்பரை நீங்க ஞாபகம் வச்சுதான் தீரணும். அது காம்ப்ளிகேட்டட். அதுதான் பிரச்சனை. ஓகே, ஓ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அவ்வளவுதான். ஹலோ அதானே சார்? ஆமா ஆமா, கரெக்ட். ஓகே ஓகே சார். சொல்லுங்க சார். இப்போ இது வந்து சார் இங்கேயும் நமக்கு ஹெட் ஆஃபீஸ்லயும் ஃபாலோ, டேட்டா சென்டர்லயே ஃபாலோ இருந்தா மட்டும் தான் பாசிபிளா சார்? இல்ல இல்ல இல்ல, ஐபிசெக் VPN அப்படின்றது ஒரு L3 டிவைஸ்ல இருந்து மியூட்ல இருந்து ஒரு L3 டிவைஸ்ல இருந்து இன்னொரு L3 டிவைஸ் தாராளமா போடலாம். அந்த டிவைஸ்ல VPN சப்போர்ட் இருக்கணும். Palo to Palo, Palo to FortiGate, FortiGate to checkpoint, checkpoint to checkpoint, Palo to Cisco router, Cisco router to Cisco router. ஓகே, எல்லா டிவைஸ்லயும் பண்ணலாம். அந்த டிவைஸ் L3 இருக்கணும். இன்னொரு விஷயம், அதுல VPN சப்போர்ட் ஆகும். அப்படி இருந்தா மட்டும் பண்ணணும். ஓகே சார். ஸோ அப்படின்னா டேட்டா சென்டர்ல எப்படி தான் இருக்குமா சார்? டேட்டா சென்டர் வச்சுக்கலாம் மல்டிபிள் ஃபயர்வால் வச்சுக்கிட்டு. ஓகே 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 சார். நல்லது சார். Okay, so understanding virtual private network. இந்த VPNல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா, நோட்ஸ்லாம் கிடைக்குமா சார்? நோட்ஸ் எதுவும் வரல. கண்டிப்பா கிடைக்கும் பிரபாகர். சோ இந்த VPNல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, CIA செக்யூரிட்டி ட்ரையாங்கிள் வந்து இருக்கும். இதை பத்தி நான் ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல நிறைய நாள்ல பார்த்துட்டோம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. அப்போ இது மூணுமே இந்த ஐபிசெக் VPN இருக்கிறதுனாலதான் கம்பெனிஸ் எல்லா கம்பெனியும், நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அந்த கம்பெனில பிரான்ச் ஆபீஸ் சினாரி இருக்குனாவே கண்டிப்பா ஐபிசெக் VPN இல்லாம கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் முக்கியமான ஒரு டெக்னாலஜில ஐபிசெக் VPNன்றது முக்கியம். பட் ரியல் டைம்ல ஒர்க் பண்றாங்க, ஏன் இருக்கு எதுக்கு இருக்குன்னு தெரியாம ஒர்க் பண்றாங்க. நீங்க அப்படி ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஐபிசெக் VPN அதுதான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே டீச் பண்ணியாச்சு. இப்போ நீங்க ஐபிசெக் VPN போட போறீங்கன்னா 2 புரோட்டோகால் இருக்கு. ஐபிசெக் VPN கீழே AH ஒரு புரோட்டோகால் இருக்கு, ESPன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. AH அப்படின்றது என்னன்னா ஆத்தென்டிகேஷன் ஹெட்டர் அப்படின்வாங்க. ESPன்றது என்கேப்சுலேஷன் செக்யூரிட்டி பேலோட். நீங்க இந்த 2 புரோட்டோகால் யூஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஐபிசெக் VPN டெப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஆனா AH யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட அவைலபிலிட்டியும் உங்களோட இன்டெகிரிட்டி மட்டும்தான் இருக்கும். இதுல என்ன இருக்காதுன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்காது. கான்ஃபிடென்ஷியாலிட்டின்றது என்னன்னா என்கிரிப்ஷன். அப்போ AH யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட என்கிரிப்ஷன் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம ஐபிசெக் வந்த ரீசனே என்னன்னு கேட்டீங்கன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கணுன்றதுக்காக தான் வந்தோம். ஆனா AH ரொம்ப பழைய புரோட்டோகால். ஸோ அதுல உங்களோட என்கிரிப்ஷன் இருக்காது. அதை யாரும் யூஸ் பண்றது இல்லை. அப்புறமா கண்டுபிடிச்சதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ESP, என்கேப்சுலேஷன் செக்யூரிட்டி
பேலோட். இதுல நீங்க பார்த்த 3 செக்யூரிட்டி சர்வீசஸும் இருக்கும். அப்ப கம்பெனில ஐபிசெக் VPN கான்ஃபிகரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா ஏஹெச்ஆ ESP டிவைஸ் கேட்கும். அப்போ என்கிட்ட ப்ராப்பரா படிச்ச ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், ESP அப்படின்றத சூஸ் பண்ணணும். தென் அந்த ESP எடுத்தீங்கன்னா அந்த ESPக்குள்ள 2 மோடு இருக்கு. என்ன மோடு இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தென் டனல் மோட் அப்படின்னு இருக்கு. ESPக்குள்ள 2 மோடு என்னன்னா டிரான்ஸ்போர்ட் மோட் ஒண்ணு இருக்கு, டனல் மோட் இருக்கு. இது என்னது டிரான்ஸ்போர்ட் மோட் டனல் மோட், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், கரெக்டா கவனி. இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்கு, இங்க ஒரு கிளைண்ட் இருக்கு, கிளைண்ட்டும் சர்வர். இந்த 2 கிளைண்ட்டையும் நான் டைரக்டா ISP கனெக்ட் பண்ணிடுறேன். நடுவுல எந்த ஃபயர்வாலும் இல்ல, நடுவுல எந்த ரவுட்டரும் கிடையாது, டைரக்டா ISP ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ISP என்ன பண்ணுவாரு, பப்ளிக் ஐபியை டைரக்டா யார் கொடுத்துருவாரு, இவரு கொடுத்துருவாரு. அப்ப இங்க என்ன வந்துரும், இந்த பிசிக்கும் பப்ளிக் ஐபி வந்துரும். என் கம்பெனில வேற டிவைஸே இல்லை, இதுதான் என் சினாரியோ, இதெல்லாம் எதுவுமே கிடையாது, கீழே இருக்கு. இவருக்கும் பப்ளிக் ஐபி வந்துடும். அப்போ 2 பேருக்குமே டைரக்டா பப்ளிக் ஐபி இருக்கு. அப்ப 2 பேருக்குமே டைரக்டா பப்ளிக் ஐபி இருக்கு அப்படின்னா நீங்க நேட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது. ஏன் நேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, நேட்ன்றது என்ன, பிரைவேட் ஐபி பப்ளிக் ஐபி மாத்தும். இங்க டைரக்டா பப்ளிக் ஐபி, அப்ப நேட் தேவையில்லை. தென் இப்போ VPN போடணுமானா எஸ், VPN போடுறது பெனிஃபிட். ஏன்னா VPN போடாம ரீச்சபிலிட்டி இருக்கும், ஆனா VPN போட்டா என்கிரிப்ட் ஆயிப்போம் டேட்டா எல்லாம். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சினாரியோல நடுவில் ஃபயர்வால்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சினாரியோல PC to PC VPN எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நடுவில் ஃபயர்வால்லாம் கிடையாது, ரவுட்டரும் கிடையாது. ஒரு பிசியோட நிக்கார்ட்ல இருந்து இன்னொரு பிசியோட நிக்கார்டுக்கு VPN எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அப்போ இங்க பிரைவேட் ஐபிக்கு மேல புதுசா பப்ளிக் ஐபி எதனா போடணுமான அவசியம் கிடையாது, நீங்க பிரைவேட் ஐபி கிடையாது. அப்போ இந்த சினாரியோக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த சினாரியோக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்ட். இந்த மாதிரி இன்டர்நெட்ல இருந்து வர லிங்கை டைரக்டா உங்க டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் ஐபி டைரக்டா அந்த டிவைஸுக்கு இருக்கும். அப்ப அந்த டிவைஸுக்கு பிரைவேட் ஐபின்னு ஒன்று ஆடே ஆகாது. அப்ப என்ன சொல்றாங்க, இன் டிரான்ஸ்போர்ட் மோட் இட் என்கிரிப்ட்ஸ் ஒன்லி எ பேலோட், நாட் எ ஐபி, நாட் எ ஐபி, நியூ ஐபி வில் பி ஆடட். அப்படின்னா டேட்டா இருக்கும், டேட்டாக்கு மேல பப்ளிக் ஐபி இருக்கும், பிரைவேட் ஐபி இருக்காது. ஏன்னா அந்த பிசி பிரைவேட் ஐபி கிடையாது. அப்ப எது மட்டும் என்கிரிப்ட் ஆகும், டேட்டா மட்டும் என்கிரிப்ட் ஆகும். அதுதான் இங்க டயக்ராம்ல காமிச்சிருக்கு. இது யாரும் யூஸ் பண்ண, டிரான்ஸ்போர்ட் மோட்னா ரொம்ப ரேர் தான், அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க ரியல் டைம்ல. பட் இந்த மாதிரி டெக்னாலஜியும் இருக்கு. அப்ப நம்ம பாக்குறது எல்லாமே டனல் மோட். டனல் மோட்னா என்னன்னா, இன் டனல் மோட் இட் என்கிரிப்ட்ஸ் எ பேலோட் பிளஸ் எ பிரைவேட் ஐபி வில் பி என்கிரிப்டட். இதுதான் நம்ம பார்த்தது. என்ன, டேட்டா இருக்கும், பிரைவேட் ஐபி இருக்கும், பப்ளிக் ஐபி இருக்கும், டேட்டாவும் பிரைவேட் ஐபியும் என்கிரிப்ட் ஆயிடும். அப்போ ESPல நம்ம சூஸ் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா டனல் மோட் தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். தென் முக்கியமான கிளாஸ் கவனி, எப்போலாம் நீங்க IPsec VPN பண்ண போறீங்களோ கண்டிப்பா பண்ணுவீங்க. இன்னும் ஒரு 1 இயர்லோ இல்ல ஜாப் கிடைச்ச உடனே கண்டிப்பா IPsec VPN எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவீங்க. எப்பெல்லாம் IPsec VPN டனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றீங்களோ அப்ப எல்லாமே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். என்ன அப்படின்னா, இங்க phase 1 டனல் அப்படின்வாங்க, phase 2 டனல் வாங்க. எப்பவுமே இது யாருக்குமே தெரியாது. தெரியாது மீன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ஏன் இருக்குன்னே தெரியாது, தெரியாம ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. phase 1 VPN வாங்க, phase 2 VPN வாங்க, ரெண்டுமே VPN தான். இந்த 2 VPN சேர்ந்தாதான் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா IPsec VPN. அப்படின்னா 2 பைப், பைப் 1, பைப் 2. இந்த ரெண்டுமே சேர்ந்தாதான் VPN. ஓகே, phase 1 VPN, phase 2 VPN. ஸோ ரெண்டுமே சேர்ந்தாதான் VPN அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, ஏன் 2? ஏன் ஒரு பைப் போதாதா? தட் மீன்ஸ் ஒரு VPN போதாதா? ஏன் 2 VPN போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த phase 1 VPN எதுக்காக இருக்குன்னா, இட்ஸ் யூஸ் டு செக் யுவர் அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டினா என்ன? யார்கிட்ட அப்படின்னா அவைலபிலிட்டினா என்னன்னா, கிரிப்டோகிராஃபி கிளாஸ படிச்சிருக்கணும். பேட்ச் முடிய போகுது, நான் கிரிப்டோகிராஃபியே மறந்துடுறேன் சார்,
நான் இது இன்னும் வீட்டுல நோட்டை ஓபன் பண்ணவே இல்லை அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் இனிமே வர டாபிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவைலபிலிட்டி அப்படின்றது நம்ம விபிஎன் கரெக்டான பர்சன் கூட தான் போடுறோமா இல்ல ஹேக்கர் கிட்ட போடுறோமான்னா விபிஎன் செக் பண்ணும். அப்படின்னா ஃபேஸ் ஒன் விபிஎன் ஏன்னு கேட்டாங்கன்னா இன்டர்வியூல நீங்க சொல்லணும் இட்ஸ் யூஸ் டு செக் அவைலபிலிட்டி புட்டிங் a VPN to correct person or wrong person. நம்ம VPN டனல் கரெக்டா நம்ம நெய்பர் கூட தான் போடுறோமா இல்லைன்னா ஹேக்கர் வந்து நான் தான் நெய்பர்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிடுறாரா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் ஃபேஸ் ஒன் இருக்கு. அப்போ இது டேட்டாக்காக கிடையாது. நீங்க அனுப்புற எந்த டேட்டாவும் VPN ஃபேஸ் ஒன் வழியா போவாது. அப்போ இந்த ஃபேஸ் ஒன் அப்ப ஆகணும். எப்ப அப்ப ஆகும்? உங்க நெய்பர் கூட தான் போட்டிருக்கீங்களான்னு வெரிஃபிகேஷன்லாம் ஆகும். அது எப்படி வெரிஃபிகேஷன் ஆகும்னு இன்னைக்கு கிளாஸ் நான் சொல்லி கொடுப்பேன். அதெல்லாம் வெரிஃபிகேஷன் ஆகி சக்சஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபேஸ் டு டனல் அப்ப ஆகும். இதுவும் VPN. இதுதான் என்னது? இதுதான் டேட்டாக்காக இருக்கு. அப்போ இன்டர்வியூல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அனுப்புற டேட்டாலாம் ஃபேஸ் ஒன் வழியா போகுமா ஃபேஸ் டூ வழியா போகுமானா என் பசங்க என்ன சொல்லணும்னா இது எல்லாமே டேட்டாஸ் எல்லாம் ஃபேஸ் டூ வழியா தான் போகும்னு சொல்லணும். அப்ப எதுக்காக ஃபேஸ் ஒன் வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் ஒன் எதுக்காகன்னா உங்களோட அவைலபிலிட்டி அச்சீவ் பண்றதுக்காகன்னு சொல்லணும். அவைலபிலிட்டி தான் என்னன்னு கேட்டாங்கன்னா அது நீங்க VPN போடுறது கரெக்டான பர்சன் கூட தான் VPN போடுறீங்களா அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபேஸ் ஒன். இந்த ஃபேஸ் ஒன்லயே ரெண்டு மோடு இருக்கு. ஒன்னு மெயின் மோட் அப்படின்வாங்க, ஒன்னு அக்ரெசிவ் மோட் அப்படின்வாங்க. இப்போ ஃபேஸ் ஒன் எதுக்காக இருக்குன்னு படிச்சாச்சு. எதுக்காக இருக்கு? வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக. என்ன வெரிஃபிகேஷன்? கரெக்டான பர்சன் கூட தான் எஸ்டாப்ளிஷ் பண்றோமான்ற வெரிஃபிகேஷனுக்காக ஃபேஸ் ஒன் இருக்கு. அந்த வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ரெண்டு மோடு இருக்கு. மெயின் மோட் வச்சும் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், அக்ரெசிவ் மோட் வச்சும் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். மெயின் மோட் யூஸ் பண்றீங்கன்னா 6 பாக்கெட் யூஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். அக்ரெசிவ் மோட் யூஸ் பண்றீங்கன்னா 3 பாக்கெட் யூஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணலாம். பட் 3 பாக்கெட் இது செக்யூர் கிடையாது. மேக்சிமம் கம்பெனிஸ்ல மெயின் மோட் வச்சுதான் வெரிஃபிகேஷன். இது எல்லாமே இன்டர்வியூல கேட்பாங்க. நான் சொன்னல சீசனிலே ஐபிஎஸ்சி தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க. மெயின் மோட்னா என்ன, அக்ரெசிவ் மோட்னா என்ன, இந்த ரெண்டு மோடும் ஃபேஸ் ஒன்ல ஒர்க் ஆகுமா ஃபேஸ் டூல ஒர்க் ஆகுமா, எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க, ஏன் மெயின் மோட் சூஸ் பண்றீங்க, ஏன் அக்ரெசிவ் மோட் வேணாம், மெயின் மோட்ல எத்தனை பாக்கெட், அக்ரெசிவ் மோட்ல எத்தனை பாக்கெட், இதெல்லாம் இன்டர்வியூல கேட்க போறாங்க. அதுதான் அதுக்கு தான் நான் இங்க டீச் பண்ணின்னு இருக்கேன். நீங்க கேர்லெஸ்ஸா அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்தது பெனிஃபிட்டே இல்லாம போயிடும். ஸோ அது எல்லாமே உங்க பார்ட்ல இருக்கு. சரி, நம்ம யூஸ் பண்ண போறது மெயின் மோட். இந்த 6 பாக்கெட் யூஸ் பண்ணி தான் உங்களோட ஐபிசெக் VPN வெரிஃபிகேஷன் பண்ண போறாரு. சரி, இப்ப பார்ப்போம். ஏன்னா ஐபிசெக் VPNல தியரி முடிக்கிறதுக்கு 1.5 hours ஆகும். பிராக்டிகல் ஈஸி, தியரி ரொம்ப பெருசு. இப்ப கவனிங்க, நம்ம கிட்ட 2 பேலோ இருக்கு. ஹெட் ஆஃபீஸ், டேட்டா சென்டர், நடுல ஐஎஸ்பி. இவங்க 2 பேரும் ஐஎஸ்பில கனெக்ட் ஆயிருக்காங்க. இவரோட பப்ளிக் ஐபி 20.1, இவரோட பப்ளிக் ஐபி 30. இப்போ இந்த 2 பேலோக்கும் நம்ம ஐபிசெக் VPN டனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. ஒரு கம்பெனில உங்களுக்கு கூப்பிட்டு ஐபிசெக் VPN டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்றாங்கன்னா 2 கான்ஃபிகரேஷன் பண்ணணும். என்னன்னா ஃபேஸ் 1 கான்ஃபிகரேஷன், ஃபேஸ் 2 கான்ஃபிகரேஷன். இதை மறக்கவே கூடாது. இது பேலோக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஃபயர்வால், எல்லா வெண்டாருக்கும், எல்லா டிவைஸ். ஐபிசெக் கான்ஃபிகரேஷன்னாவே என் பசங்களுக்கு மைண்ட்ல வரப்போறது 2. ஃபேஸ் 1 கான்ஃபிகரேஷன் பண்ணணும், தென் ஃபேஸ் 2 கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும். அது எல்லாமே எங்க டாக்குமெண்ட்ல வந்து ரெடியா இருக்கு. சரியா? தென் அப்போ ஃபேஸ் 1ல என்னென்னலாம் செட் பண்ணணும்னா, ஃபேஸ் 1ல நீங்க என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லணும், என்ன ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லணும், என்ன
டெஃபிஎல்மென்ட் யூஸ் பண்ண, ஏன்னா டெஃபிஎல்மென்ட்லயே டைப்ஸ் ஆஃப் டெஃபிஎல்மென்ட் நிறைய இருக்கு. என்ன டெஃபிஎல்மென்ட் யூஸ் பண்ண போறீங்க சொல்லணும். என்ன ஆத்தென்டிகேஷன் மெத்தட். ஆத்தென்டிகேஷன் மெத்தட் அப்படின்றது என்னன்னா சொல்லணும். இப்ப கீ என்ன கீ யூஸ் பண்ண போறீங்க, ஆத்தென்டிகேஷன் மெத்தட் சொல்லணும். தென் லைஃப் டைம் பத்தி சொல்லணும். நல்லா கவனிங்க, இது பேலோக்கு மட்டும் கிடையாது, எல்லா வெண்டாருக்கும் இதுதான். ஃபேஸ் 1 கான்ஃபிகரேஷன்ல நீங்க என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லணும். யாருன்னா இன்கேஸ் சார் நம்ம என்கிரிப்ஷன் வந்து ஷா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா, மார்னிங் பேட்ச் பேலோ வரும். மார்னிங் பேட்ச் பேலோ ஒன்று வரும். எப்போ வரும் அப்படின்னா ஐ திங்க் ஆஃப்டர் 20 to 25 days மார்னிங் 7 ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து ஒழுங்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒழுங்கா படிக்கணும். பிகாஸ் இந்த வேர்டு வந்து வாயில வரவே கூடாது. என்கிரிப்ஷன் வந்து ஷா யூஸ் பண்ணலாம் அப்படி வந்தாவே நீங்க டோட்டலா மிஸ் பண்ணிட்டீங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரி, கன்ஃபியூஸ்ல சொல்லிட்டுன்னா சொல்லக்கூடாது இல்ல, ஏன்னா முக்கியமான போர்ஷன். ஸோ ஷான்றது பிரகாஷ் சொல்ற மாதிரி இது ஹேஷிங் அல்காரிதம். பிரகாஷ் மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் தெரியும். பட் எனிவேஸ், அப்போ என்கிரிப்ஷனுக்கு இல்ல டவுட்லாம் இல்லை சார். இப்போ இதெல்லாம் இப்போ கிளாஸ் முடிய போகுது இல்லை சார். இப்போ நான் ஒரு ரீகலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு 20-25 நாள் கழிச்சு மார்னிங் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமா வரலாம். ஜூம் வழியா தாராளமா வரலாம். ஓகே, அதுதான். ஓகே ஓகே. ஆனா அப்ப ஆன்லைன் லேப்ல இருக்காது, இந்த பேட்ச்க்கு மட்டும் தான் ஆன்லைன்ல போகும். சரியா? ஓகே 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 சார். அப்போ என்கிரிப்ஷன் அல்காரிதம் என்னன்றது நம்ம சூஸ் பண்ணணும். நான் சூஸ் பண்ண போது ஏஎஸ், நீங்க என்ன வேணா சூஸ் பண்ணிக்கணும். ஹேஷிங் நான் சூஸ் பண்ண போது ஷா1. டெஃபிஎல்மென்ட் டைப்ஸ் இருக்கு. குரூப் 2 இருக்கு, குரூப் 5 இருக்கு. என்ன கீயோட பிட் சைஸ் மாறும். நான் குரூப் 2 யூஸ் பண்ணிக்கிறேன். ஆத்தென்டிகேஷன் மெத்தட் என்னன்னா, உங்களுக்கு கீ தேவைப்படும். கீ வந்து உங்களுக்கு ப்ரீ ஷேர் கீ வேணுமா இல்ல ஆர்எஸ்ஏ கீ வேணுமா கேட்பாங்க. ஆத்தென்டிகேஷன் என்னன்னா என்ன யூஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு பிரைவேட் கீ பப்ளிக் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லனா வெரிஃபிகேஷனுக்கு பிரைவேட் கீ பப்ளிக் கீ வேணுமா, இல்லனா உங்க லோக்கல் பாஸ்வேர்ட் நீங்களா எடுத்துக்கிறீங்களான்னு. எல்லா கம்பெனிஸும் ப்ரீ ஷேர் தான் யூஸ் பண்ணும். ஆர்எஸ்ஏ யூஸ் பண்ணாது, ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆர்எஸ்ஏ யூஸ் பண்ணிட்டா அப்போ ப்ரீ ஷேர் கீன்னு செட் பண்ணுவோம். ப்ரீ ஷேர் கீ என்ன, லோக்கல் பாஸ்வேர்ட். நான் ஒரு பாஸ்வேர்ட் வந்து இங்க செட் பண்ண போறேன். லைஃப் டைம் இங்க வந்து ஒரு டிஃபால்ட் டைம் இருக்கும். அந்த டைம் முடிய ஆட்டோமேட்டிக்கா டனல் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும், ஒரு சில அட்டாக்ஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்றதுக்காக. அப்போ எஸ் சார், அந்த டெஃபின் எலிமெண்ட்ல அந்த G2 போட்டிருந்தீங்கல்ல சார், அதுக்கும் G5க்கு என்ன சார் டிஃபரன்ஸ் சொன்னீங்க? குரூப் 2 குரூப் 5. குரூப் 2ன்றது 128 பிட் கீ ஜெனரேட் ஆகும். குரூப் 5ன்றது அதை விட அதிகமா ஜெனரேட் ஆகும். நான் உள்ள லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே சார். லைஃப் டைம்ங்கிறது அந்த ரீசெட் டைம் மாதிரியா சார்? ஆமா, அந்த டைம் முடிஞ்ச உடனே டனல் ரிஃப்ரெஷ் ஆகும். அவ்வளவுதான், கட் ஆயிடும். ஓகே, கீஸ்லாம் புதுசா ஜெனரேட் ஆகும். ஓகே அவ்வளவு சார். இப்போ ஃபேஸ் 1 கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இதே ஃபேஸ் 1 கான்ஃபிகரேஷன் தான் உங்களோட டிசிலே இருக்கணும். இதுல ஒண்ணு மாத்திருந்தாலும் ஓகே, ஒண்ணு மாத்திருந்தாலும் கண்டிப்பா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஃபேஸ் 1 டனல் அப்பாவதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஒரு ஃபயர்வால்ல என்ன ஃபேஸ் 1 கான்ஃபிகரேஷன் செட் பண்றீங்களோ அதே ஃபேஸ் 1 கான்ஃபிகரேஷன் தான் உங்களோட டேட்டா சென்டர்லயும் இருக்கணும். ஒரு பேராமீட்டர், இங்க குரூப் 2 அங்க குரூப் 5, இங்க ஏஎஸ் இங்க டிஎஸ், இங்க டைம் ஒண்ணு இருக்கு அங்க டைம் ஒண்ணு இருக்கு, இங்க ப்ரீ ஷேர்கி அங்க ஆர்எஸ்ஏ. அது உங்களால பண்ண முடியாது. பண்ணா டனல் டவுன் ஆயிடும். இது ஃபேஸ் 1 கான்ஃபிகரேஷன். இதை முடிச்சுட்டு அப்புறமா பேலோ ஹெட் ஆஃபீஸ்ல போயிட்டு பியர் ஐபி மென்ஷன் பண்ணணும். ஏற்கனவே யாரோ கேட்டீங்க சார், பியர் அப்படின்றது நான் சொல்றேன் கரெக்டா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி பிரகாஷ் தான் கேட்டேன். பியர்னா என்ன, யாருன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஐபியா சார்? தப்பு, அன்னைக்கே சொன்னேன் பியர்ன்றது நெக்ஸ்ட் ஸ்டாப் கிடையாது அப்படின்னு. ஆமா சாரி. பியர் ஐபினா என்ன? நெய்பர் ஐபி. சூப்பர். சொன்ன மாதிரி பியர் ஐபின்றது நெய்பர் ஐபி. அப்ப ஹெட் ஆபீஸ்ல போயிட்டு நெய்பர் ஐபி மென்ஷன் பண்ணணும். நெய்பர் ஐபி என்னன்னா, நீங்க யாரு கூட விபிஎன் டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்களோ நெக்ஸ்ட் ஸ்டாப் கிடையாது. பியர் ஐபின்றது நீங்க எந்த கம்பெனி கூட விபிஎன் டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்களோ அதுதான் பியர் ஐபி. ஓகே, அப்போ பியர் ஐபி இதுல மென்ஷன் பண்ண முடியும், ஏன்னா டெஸ்டினேஷனுக்கு ஸ்டாட்டிக் ஐபி. இதுவே பிரான்ச் ஆபீஸ்ல டைனமிக் பப்ளிக் ஐபி இருந்துச்சுன்னா பியர் ஐபி மென்ஷன் பண்ண முடியாது. நான் சொல்ல ஒரு புரியுதா எல்லாருக்கும்? புரியுது சார். சார் இதை மட்டும் திருப்பி சொல்லுங்க சார், ஒரே ஒரு தடவை மட்டும் திருப்பி சொல்லுங்க. பிரகாஷ் கிளாஸை கரெக்டா கவனிங்க. பியர் ஐபி அப்படின்றது நெய்பரோட ஐபி. நெய்பர்னா நீங்க யார் கூட விபிஎன் டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்களோ அவரோட ஐபி. நம்ம இங்க இருந்து
30.2 கூட பண்ண போறோம். பட் நான் ரியல் டைம் என்ன சொன்னேன், பிரான்ச் ஆஃபீஸுக்கு திடீர்னு டைனமிக் பப்ளிக் ஐபி கூட இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ டைனமிக் பப்ளிக் ஐபி இருக்குன்னா VPN கான்ஃபிகரேஷன்ல பியர் ஐபி மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு தான் என்ன கண்டுபிடிச்சாங்க DMVPN. ஸோ அந்த DMVPNல வேற மாதிரி நடக்கும். இது ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி இருந்தா பியர் ஐபி மென்ஷன் பண்ணலாம். அப்ப இங்க என்ன பியர் ஐபி வரும் உங்களோட டேட்டா சென்டர்ல? என்ன வரும் பியர் ஐபி? 20.1 டேட்டா சென்டர்ல இருக்க சொல்ல பியர் ஐபி வந்து 20.0.0.1 இதை மென்ஷன் பண்ணிட்டு அப்புறமா பிஎஸ்கேன்றது என்னன்னா ப்ரீ ஷேர் கீ அப்படின்வாங்க. சரி, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிக்கணும், ஒரு கீ. ஏன் அப்படின்னா உங்களுக்கு RSA வேணாம்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த பிஎஸ்கே என்னன்னு செட் பண்ணணும், நீங்க தான் செட் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன்னா சிஸ்கோ 123 அதே பிஎஸ்கே தான் இங்க இருக்கும். இதுல ஒண்ணு கூட மாறக்கூடாது. இங்க என்ன பிஎஸ்கே இருக்கோ அதே பிஎஸ்கே தான் இங்கேயும் இருக்கணும். சிஸ்கோ 123 இதுக்கு அடுத்தது ரெண்டு இடத்துலயும் பிஎஸ்கே எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது phase 2 கான்ஃபிகரேஷன் செட் பண்ணணும். ஏன்னா phase 2 தான் டேட்டா போகும். phase 2ல என்னென்ன செட் பண்ணணும்னா அதே மாதிரி என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போறீங்க. ஏன் சார் நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டோம்னா அது அவைலபிலிட்டிக்காக. இதுல செட் பண்றதுதான் உங்க டேட்டா என்கிரிப்ட் ஆகுறதுக்காக. தென் என்ன ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ண போறீங்க phase 2க்கு, என்ன டெஃபியல்மென்ட் யூஸ் பண்ண போறீங்க, தென் என்ன டைப், அந்த லைஃப் டைப். இங்க லைஃப் டைப், இங்க ஆத்தென்டிகேஷன் கிடையாது. இப்ப நான் என்ன பண்றேன்னா என்கிரிப்ஷனுக்கு DES சூஸ் பண்றேன், ஹேஷிங்க்கு MD5 சூஸ் பண்றேன். டெஃபியல்மென்ட் வந்து நான் என்ன சூஸ் பண்ண போறேன்னா நோ PFS அப்படின்னு சூஸ் பண்றேன். அது என்னது நோ PFSனா, யாருன்னா L2 இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா ஒரு ஃபயர்வால்ல ஒரு 30K 20K மேல எதிர்பார்த்து இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா IPsec VPNல half an hour கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் IPsec VPNல இருந்தே கேட்பாங்க. அப்போ கேட்பாங்க வாட் இஸ் நோ PFS அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா வாட் இஸ் PFS கேட்பாங்க. PFS அப்படின்றது என்னன்னா பெர்ஃபெக்ட் ஃபார்வர்ட் செக்ரசி அப்படின்வாங்க. அது என்னது பெர்ஃபெக்ட் ஃபார்வர்ட் செக்ரசி அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி phase 1ல ஒரு டெஃபியல்மென்ட் ரன் பண்றேன். அப்ப அதுலயே எனக்கு ஷேர்டு சீக்ரெட் கிடைச்சிருக்கும், சம்திங் 1 2 3 4ன்னு. அந்த ஷேர்டு சீக்ரெட்டே நான் phase 2க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். phase 2க்கு தனியா ஒரு டெஃபியல்மென்ட் வேணா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நோ PFS அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் phase 2க்கு தனியா டெஃபியல்மென்ட் ரன் பண்ண போறது இல்ல, phase 1ஓட டெஃபியல்மென்டே நான் phase 2க்கு ரன் பண்ண போறேன். அதுக்கு பேர் தான் நோ PFS. தென் லைஃப் டைம், இங்க ஒரு டைம் இருக்கும், இதை மாத்தாதீங்க, டைம் டிஃபால்ட்டா இருக்கும். அது இங்க என்ன phase 2 கான்ஃபிகரேஷன் நீங்க கிரியேட் பண்றீங்களோ இதே phase 2 கான்ஃபிகரேஷன் ஒண்ணு கூட மாறாம இங்க இருக்கணும். எங்க டேட்டா சென்டர் ஃபயர்வால். அப்போ VPN கான்ஃபிகரேஷன் இதுதான். phase 1 கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணணும், phase 2 கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணணும். ரெண்டு ஃபயர்வால்லையும் கான்ஃபிகரேஷன் சேமா இருக்கணும். ஒண்ணு மாறி இருந்தாலும் டனல் அப் ஆகும். இது வரையும் டவுட் இருக்கும். ஓகே சார், இப்போ நோ PFS கொடுத்தீங்களா என்ன சொன்னீங்க? சொல்லுங்க பிரகாஷ். ஓகே, இல்ல அவர் கேட்டல, அவர் பிரகாஷ் நான் கேக்குறேன். ஓகே சார், ஓகே சொல்லுங்க ஓகே பிரகாஷ். சார். இப்போ நோ PFS கொடுத்தீங்களா சார் phase 2ல? அந்த மாதிரி ஹேஷ்டுக்கும் என்கிரிப்ஷனுக்கு ஏன் நோ MD5 நோ DES, அதாவது தேவையில்ல நான் மேல இருக்கிறதே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏன் கொடுக்க கூடாது? இல்ல அது ஆப்ஷன் கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க மேல இருக்க அல்காரிதம் யூஸ் பண்ண போறீங்கன்னா பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேல வந்து ஷா தான் யூஸ் பண்றீங்க, கீழே ஷா யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. ஷா1 மேல AS யூஸ் பண்றீங்களா, கீழேயும் AS யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. ஓகே, இங்க அல்காரிதம் மென்ஷன் பண்ணணும். டெஃபியன் வந்து குரூப் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குரூப் 2 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா மேல ஒரு தனியா டெஃபியன் என்ன ஆகும், கீழேயும் தனியா வந்து டெஃபியன் என்ன ஆகும், ரெண்டு டெஃபியன். அது வேணான்னு சொல்றதுக்கு பேர் தான் நோ PFS. ஆஷ் வந்து வேணான்னு சொல்ல முடியாது, ஆஷ் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா. ஓகே 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 சார். எஸ் சார், பட் இது இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி பண்றது? ஆமா கண்டிப்பா எல்லாமே சேமா.
இல்ல அப்போ நம்ம டேட்டாஸ் வந்து கண்டிப்பா அங்கேயே ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி சார்? ஏன்னா மேல வந்து நம்ம ப்ரீ ஷேர் கீ எல்லாம் வந்து சூப்பர். அந்த ப்ரீ ஷேர் கீ நீங்க டேட்டா மெயில் சென்டருக்கும் ஷேர் அனுப்பிச்சுக்கணும், இல்ல பண்றோம். கால்ல ஷேர் பண்ணணும், அப்படிதான் பண்ண முடியும். ஓகே. இல்ல 2 ஃபயர்வாலையும் ஒரே இன்ஜினியர் தான் என்ன பண்ணுவாருன்னா ரிமோட் எடுத்து கான்ஃபிகரேஷன் பண்ணுவார். அப்படிதான் இருக்கும் ரியல் டைம் நிறைய. ஓகே. ஓகே சார். ஓகே. சார் ஐகேஇ கீனா என்ன சார்? ஐகேஇ இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்ச் வாங்க, அது தனியா ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம் சார். ஓகே. ஏன் சார் அதை கேக்குறாங்களா அவங்க? ஆமாங்க சார். சரி ஓகே. அது ஐகேஇ அதுல வேற ரெண்டு வெர்ஷன் வெர்ஷன் வர வெர்ஷன் 2 இருந்தா என்ன வெர்ஷன் பண்ணுவோம்? 1 இருக்கு, வெர்ஷன் 2 இருக்கு. இந்த பேட்ச்க்கு மேபி எடுப்பேன். மேபி அது கொஞ்சம் இன்டெப்தா இருக்கும். பசங்க நல்லா படிக்கணும், நல்லா தான் படிக்கிறாங்க. மேபி இந்த பேட்ச்க்கு எடுத்தா எடுப்பேன். வெயிட் பண்ணுங்க சரிங்களா? ஓகே ஓகே சார். அது ஃபுல்லா தியரி தான், பிராக்டிகல் எதுவுமே கிடையாது. ஆனா நல்லா இருக்கும் போர்ஷன். ஓகே சார். லைஃப் டைம் என்ன இருக்குல்ல சார்? எவ்வளவு டைம் சார் டிஃபால்ட்டா அது இருக்கும்? டிஃபால்ட் டைம் ஒரு வெண்டாருக்கும் மாறும். கரெக்டா சொல்ல முடியும். டிஃபால்ட்டா பேரால்ட்டுக்கு எவ்வளவு இருக்கலாம் சார்? இப்போ லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே சார். சார் இங்க இருக்கிறது அந்த சைடுல ஏதாச்சும் ஒண்ணு மாறினாலும் என்ன சார் ஆகும்? டனல் அப் ஆகாது. டனல் அப் ஆகலன்னா டேட்டாஸ் எதுவுமே போகும். ஓகே சார். சரி, அப்போ நோ பிஎஃப்எஸ் அப்படின்றது என்னன்னா, ஃபேஸ் 1ல ஒரு டெஃபியல்மென்ட் ரன் பண்றேன். அந்த டெஃபியல்மெனே நான் ஃபேஸ் 2க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் 2க்கு தனியா எனக்கு டெஃபியல்மென்ட் ரன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நோ பிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரண் புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி, நல்லது. இதெல்லாம் நீங்க செட் பண்ணணும். இதுக்கு அடுத்தது பேக் எண்ட் ப்ராசஸ். பின்னாடிலாம் வேற லெவல்ல நடக்கும், அதை காமிக்கும். இப்போ விபிஎன் கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. பேக் எண்ட்ல எப்படி வெரிஃபிகேஷன் ஆகுது, யார் ஃபர்ஸ்ட் பேக்கெட் அனுப்புவா, எல்லாமே நான் சொல்றேன். லிசன். இந்த 2 பேர்ல ஒரு ஆளு இனிஷியேட்டரா இருப்பாங்க. ஒரு ஆள் இனிஷியேட்டர், இன்னொரு ஆள் ரெஸ்பாண்ட். அது என்னது இனிஷியேட்டர் ரெஸ்பாண்டர்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 192.168.1.10 பிசி இருக்கு பிரைவேட்ல. இங்க 192.168.1.20 இருக்கு. இப்போ விபிஎன் எதுக்காக? ஒரு பிரைவேட்ல ஐபில இருந்து இன்னொரு பிரைவேட் ஐபி பிங் பண்ணலாம். நீங்க விபிஎன் கான்ஃபிகரேஷன் பண்ணி கமிட் கொடுத்துட்டீங்க. விபிஎன் கான்ஃபிகரேஷன் பண்ணி கமிட் கொடுத்துட்டா பேக் எண்ட்ல எதுவுமே போகாது, பேக்கெட்ஸ் எதுவுமே போகாது. எப்போ விபிஎனோட பேக்கெட் சென்ட் ஆகும்னா, நீங்க ஒரு பிரைவேட் ஐபில இருந்து இன்னொரு பிரைவேட் ஐபி பிங் பண்ணணும். அப்ப இப்ப எங்க பிங் பண்றேன்? 192.168.1.10 இருந்து 1.20. இட்ஸ் நாட் 1.20 சாரி, 2.20 சார். 2.10 வச்சிருக்கேன். அப்போ யாரு ஃபர்ஸ்ட் பேக்கெட் அனுப்புவா? ஹெட் ஆஃபீஸா ஃபர்ஸ்ட் பேக்கெட் அனுப்புவார். ஏன்னா பேக்கெட் இங்க இருந்து போகுது. அதனால இவர் இனிஷியேட்டர், இவர் ரெஸ்பாண்டர். இதுவே சார் விபிஎன் டனல் போட்டுட்டேன், நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து பிங் பண்றேன் சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இவர் இனிஷியேட்டரா வேலை செய்வாரு, இவரு ரெஸ்பாண்டர். இனிஷியேட்டர் என்ன? யாரு ஃபர்ஸ்ட் பேக்கெட் அனுப்ப போறது, விபிஎன் பேக்கெட்டை யாரு ஃபர்ஸ்ட் அனுப்ப போறது அப்படின்றவர் தான் இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நான் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பிங் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேக்கெட் என்னன்னு சொல்றேன், கரெக்டா கவனிங்க. இன்டர்வியூல இதை தான் கேட்க போறாங்க, அதுதான் நானும் சொல்லித்தரேன். இதை ஞாபகம் வச்சுக்கிறதும் எனக்கு வேணான்னு விட்டுறதும் எல்லாமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்கெட் client will send a hello. இந்த எல்லோட என்ன இருக்கும் அப்படின்னா அவரோட அல்காரிதம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Palo Alto 1ல ஒரு 10 phase 1 கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே, phase 1 கிரியேட் பண்ணாம ஒரு 10 கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுன்னா, என்கிட்ட 10 phase 1 கான்ஃபிகரேஷன் இருக்கு, இதுல எதனா ஒண்ணு உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பாரு. இதுதான் அல்காரிதம் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கெட் இட்ஸ் லைக் ஹலோ. இந்த ஹலோல என்ன இருக்குன்னு இன்டர்வியூல கேட்பாங்க, சொல்ல கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேக்கெட்ல என்ன இருக்கும்னா உங்களோட அல்காரிதம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு 10 phase 1 வச்சிருக்கீங்க. அப்போ ஹெட் ஆஃபீஸ் ஸ்கொயர் என்ன பண்ணுவாருன்னா, என்கிட்ட இத்தனை phase 1 இருக்கு, இது எதனா உனக்கு ஒண்ணு மேட்ச் ஆகுதா சொல்லு, நம்ம பேசலாம். மேட்ச் ஆகலையா விட்டுடலாம் கனெக்ஷனை, விபிஎன் டனல் அப்ப நீங்க வேணாம் அப்படின்னு.
நம்ம ஏற்கனவே அதே கான்ஃபிகரேஷன் அங்க கிரியேட் பண்ணிருக்க காரணத்தினால நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கோம் சேமா. அப்ப அங்க வந்து கன்ஃபர்மேஷன் ஆல வரும். என்னன்னு வரும்னா ஓகே உங்ககிட்ட இருக்குது எங்கிட்ட இருக்கு, ஓகே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நீங்க சேமா கிரியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இங்க வேற இருக்கு இங்க வேற அல்காரிதம் இருக்குன்னா அவர் ஒரு ரீசெட் பிளாக் அனுப்புவார், இல்ல தப்பா இருக்கு அப்படின்னு. அப்போ VPN டனல் ஸ்டேட்டஸ் அப்ல இருக்காது, என்னவா இருக்கும்னா டவுன்ல தான் இருக்கும், அப்ல மாறாது. சரி, அப்போ இதுதான் ரெண்டாவது பேக். சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லித்தாங்கன்னா சொல்லித்தர முடியாது, ஏன்னா இது பெரிய லாஜிக்கு. கரெக்டா கவனிங்க, கண்டிப்பா புரியும். சரி, ஃபர்ஸ்ட் 2 பேக் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3வது 4வது பேக். 3வது என்னன்னா டெஃபியல்மன். இந்த XY பிரைம் நம்பர் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அப்புறமா டெஃபியல்மன் அவரோட பப்ளிக் அனுப்புவார். டெஃபியல்மன்னா என்னன்னு படிச்சிருக்கவங்களுக்கு தான் புரியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு கொடுத்தா மட்டும் போதாது, எஃபோர்ட் எடுத்துருக்கணும். டெஃபியல்மன் அவரோட பப்ளிக்கிய யாருக்கு அனுப்புவார்னா டேட்டா சென்டருக்கு அனுப்புவார். அதுக்கு டேட்டா சென்டர் என்ன பண்ணணும்னா அவரோட பப்ளிக்கே இருக்கு. ரெண்டு பேரும் பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும், டெஃபியல்மன்ல பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்ட அப்புறமா என்ன நடக்கும்? பப்ளிக் சூப்பர். அப்ப கிரணும் கிராஸ்வின், கிரண் மட்டும் தான் சொன்னது, மீதி பேர்லாம் நல்லா படிக்கிறீங்களா அப்படின்றதே தெரியல. ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா சீக்கிரமா அன்மியூட் பண்ணிட்டு தான் ஆன்சர் வரணும். கிரண் மட்டும் தான் சொன்னது ஆன்சர். ரிமைனிங் மெம்பர்ஸ் ஒழுங்கா படிங்க. ஏன்னா நான் சொன்னல, ஃபீஸ் பே பண்றது ஈஸி, கிளாஸ் அட்டென்ட் பண்றது ஈஸி, படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஷைனிங் ஆகுறது தான் கஷ்டம். அதுக்கு நீங்க எஃபோர்ட் நிறைய எடுக்கணும். அப்போ பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா ஷேர்டு சீக்கிரம் ஜெனரேட் ஆகும். ஏன்லாம் கேட்காதீங்க, எப்பயும் முடிச்சுட்டோம். இங்க என்ன ஷேர்டு சீக்ரெட் ஜெனரேட் ஆயிருக்கோ அதே ஷேர்டு சீக்ரெட் தான் இங்கேயும் ஜெனரேட் ஆகும். சரி, 2 இடத்துல ஷேர்டு சீக்ரெட் ஜெனரேட் ஆயிடுச்சு. இனிமே வெரிஃபிகேஷன் பண்ண போறேன். என்ன வெரிஃபிகேஷன்னா phase 1 எதுக்காக இருக்கு, யாரா சொல்லுங்க அட்மிட் பண்ணிட்டு. வாட் இஸ் phase 1? அவைலபிலிட்டி சார். கிளாஸ் சொல்ற மாதிரி அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டின்றது கரெக்டான பர்சன் தானா அப்படின்றது செக் பண்றதுக்காக அவைலபிலிட்டி. அந்த வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சொல்லித்தரேன். கிரிப்டோகிராஃபி யாருக்கு கிளியரா ஞாபகம் இருக்கோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ரிமைனிங் மெம்பர்ஸ் புரியுற மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். இது நெகட்டிவ் தாட் இல்ல, நான் படிக்க சொல்ல எனக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி என் பசங்களுக்கும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்லித்தர போர்ஷனை நீங்க வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. கிரிப்டோகிராஃபி நல்லா படிச்சிருக்கு. நல்ல சார். நவ் உங்களோட ஹெட் ஆபீஸ்ல இருக்க PA என்ன பண்ணுவார்னா, ஹெட் ஆபீஸ்ல இருக்க பேலோல்ட் என்ன பண்ணுவார்னா அவரோட பப்ளிக் ஐபியும் அவரோட PSக்கும் எடுத்துப்பார். அவரோட பப்ளிக் ஐபி என்னன்னா 20.0.0.1. அவருக்கு செட் பண்ண PSK என்னன்னா சிஸ்கோ 123. என்ன பண்ணுவாரு, அவரோட பப்ளிக் ஐபியும் அவரோட PSக்கும் எடுத்துப்பார். எடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டேட்டாக்கு மேல அவரு ஹேஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணுவாரு. எந்த ஹேஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணுவார்னா நீங்க phase 1ல என்ன அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுதான் அப்ளை பண்ணுவார். அப்போ phase 1ல SHA-1 யூஸ் பண்ணும். இதுக்கு மேல SHA-1 ஹேஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணுவார். அப்படி அப்ளை பண்ணா இவருக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஹேஷ் கோட் கிடைக்கும். ஓகே, ஹேஷ் கோட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஹேஷை உங்க ஹெட் ஆபீஸ் என்ன பண்ண போறாருன்னா இந்த ஹேஷை என்கிரிப்ட் பண்ண போறாரு. என்கிரிப்ட் பண்றதுக்கு 2 வேணும், லாக் வேணும், கீ வேணும். அப்ப என்கிரிப்ட் பண்றதுக்கு என்கிரிப்ஷன் அல்காரிதம் வேணும். எந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம்னா AES சூஸ் பண்ணிப்பாரு. ஏன்னா phase 1ல நம்ம அதுதான் யூஸ் பண்ணோம், AES. பிளஸ் கீ வேணும். என்ன கீனா டெஃபியல்மனோட ஷேர்டு சீக்ரெட், அந்த 1 2 3 4 இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இந்த ஹேஷ் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணிப்பார். இதான் நடக்கும் பேக் எண்ட்ல. இதே மாதிரி உங்களோட டேட்டா சென்டர் ஃபயர்வால் என்ன பண்ணுவாருன்னா இப்போ
PADC. அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஓன் பப்ளிக் ஐபி எடுப்பாரு. அவரோட ஓன் பப்ளிக் ஐபி என்னன்னா 30.0.0.2. PSK என்னன்னா சிஸ்கோ 123. அந்த டேட்டாக்கு மேல அதே மாதிரி ஆஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணிட்டு அந்த ஆஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணவனையும் அவருக்கு என்ன கிடைக்கும்னா ஆஷ் கோடு கிடைக்கும். அந்த ஆஷ் கூட இவர் எப்படி என்கிரிப்ட் பண்ணாரோ அதே மாதிரி அவரும் அந்த பக்கம் பண்ணுவார். அந்த ஆஷ் எடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா அதே AES டெஃபியல்மென்ட் 1 2 3 4 வச்சு ஆஷ் என்கிரிப்ட் பண்ணிடுவாரு. ஆஷ் என்கிரிப்ட் பண்ணா அதுக்கு பேர் என்ன? ஆஷ் என்கிரிப்ட் பண்ணவா? சோ ஆஷ் என்கிரிப்ட் பண்ணா அப்படின்னா செந்தில் சொல்ற மாதிரி அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் சிக்னேச்சர்னுவாங்க. இப்போ உங்களோட ஹெட் ஆபீஸ் ஃபயர்வால் என்ன பண்ண போகுதுன்னா 5வது பேக்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் மட்டும் அனுப்புவாரு. டேட்டால அனுப்ப மாட்டாரு. அந்த பாஸ்வேர்ட்லாம் வெளியே அனுப்ப மாட்டாரு. வெறும் இந்த என்கிரிப்ட் ஆன ஆஷை மட்டும் அனுப்புவார். அதுக்கு அவரு என்ன பண்ணுவார்னா 6வது பேக்கெட் அவரு என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஆஷ் அனுப்பிச்சிருவாரு. இவங்க 2 பேரும் அவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சரை ஷேர் பண்ணுவாங்க. யாருன்னா சொல்லுங்க இந்த ஆஷ்குள்ள என்னென்ன டேட்டா இருக்கு யாரா சொல்லுங்க பார்க்கலாம். அங்க இருந்து வந்த ஆஷ் இந்த ஆஷ்குள்ள என்னென்ன டேட்டா எல்லாம் இருக்கு சார்? அவரோட பாஸ்வேர்ட், பப்ளிக் ஐபி. ஓகே, அவரோட பப்ளிக் ஐபி இருக்கு. என்னன்னா 30.2ன்ற பப்ளிக் ஐபி இருக்கு. தென் இந்த ஆஷ்குள்ள என்ன இருக்குன்னா சிஸ்கோ 1 2 3 இது ரெண்டுத்தோட ஆஷ் தான் இதுக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, ஆஷ் வந்துருச்சு. இப்போ இந்த ஆஷ் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களோட ஹெட் ஆபீஸ்ல இருக்க PAக்கு வந்துருச்சு. இப்போ ஹெட் ஆபீஸோட PA வெரிஃபிகேஷன் பண்ணணும். என்னன்னு வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா வர ஆஷ் என் நெய்பர் தான் அனுப்புறாரா இல்ல ஹேக்கர் அனுப்புறாரான்னு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதை வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு PA என்ன பண்ணுவாருன்னா இப்போ பியர் ஐபி எடுப்பார். யாரு? ஹெட் ஆபீஸ் ஃபயர்வால் பியர் ஐபி எடுப்பார். பியர் ஐபி என்ன? 30.0.2 பிளஸ் சிஸ்கோ 123 எடுத்துப்பார். சிஸ்கோ 123. இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணுவாருன்னா இதுக்கு மேல அதே SHA-1 ஆஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணுவார். யாரு? ஹெட் ஆபீஸ். போனதுல என்ன பண்ணாரு? அவரோட பப்ளிக் ஐபி மேல ஆஷ் என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ ஹெட் ஆஃப் டேட்டா சென்டர்ல இருந்து ஆஷ் வந்த அப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா அவரோட நெய்பர் பப்ளிக் ஐபிக்கு மேல ஆஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணி என்ன எடுக்கிறாருன்னா ஆஷ் கோட் எடுக்கிறாரு. இப்ப ஆஷ் வந்துருச்சு. இப்போ ஹெட் ஆபீஸ் ஃபயர்வால் என்ன பண்ணுவாருன்னா வந்த ஆஷ இந்த ஆஷ் யார்ட்டு வந்திருக்கு? இது அமிச்சது யாருன்னா உங்களோட டேட்டா சென்டர் அமைச்சிருக்காரு. டிசியோட ஆஷ் இது. வந்த ஆஷ டிக்ரிப்ட் பண்ணுவார். எப்படி டிக்ரிப்ட் பண்ணுவார்னா அந்த ஷேர்டு சீக்ரெட் 1 2 3 4 யூஸ் பண்ணி டிக்ரிப்ட் பண்ணுவார். டிக்ரிப்ட் பண்ணிட்டு இந்த ஆஷும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பார். இந்த ஆஷ்குள்ள என்ன இருக்குன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த ஆஷ்குள்ள என்ன இருக்கணும்னா 30.2வும் சிஸ்கோ 123. இந்த ஆஷ்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன இருக்கு? 30.2 சிஸ்கோ 123. அப்ப கண்டிப்பா இந்த 2 ஆஷும் மேட்ச் ஆகும். அப்ப இந்த 2 ஆஷும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா மட்டும் இதே மாதிரி அவரும் அந்த பக்கம் வெரிஃபிகேஷன் பண்ணுவார். இங்க என்ன வெரிஃபிகேஷன் நடக்குதோ அதே வெரிஃபிகேஷன் அந்த பக்கமும் நடக்கும். அப்போ மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஆஷ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா 2 பக்கமும் அப்பதான் உங்களோட ஃபேஸ் 1 டனல் அப்பா ஓகே இவர் நம்பால் தான் சொல்லிட்டு ஃபேஸ் 1 டனல் அப்பா. அப்போ இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈஸிலாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. பட் ஒன்றும் பண்ண முடியாது. லாஜிக் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோகிராஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும்தான் இந்த கீ ஆஷ் என்கிரிப்ட் எல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ சொல்லுங்க சார், அந்த வெரிஃபிகேஷன் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். லாஸ்டா வெரிஃபிகேஷன் கஷ்டம். கிளாஸ் 2வது ரோலாம் எந்த வெரிஃபிகேஷன்? இல்ல, இதுதான் சார். லாஸ்ட்ல நம்ம வந்துட்டு அவரோட பேர் நம்பர் வச்சு என்கிரிப்ட் பண்றோங்க சார். ஹேஷிங் அல்காரிதம்லாம் போட்டு என்கிரிப்ட் பண்றோமா? நம்ம எங்க என்கிரிப்ட் பண்ணோம் சார்? இல்ல, பண்றோம்ல சார். இந்த டேட்டாவை செக் பண்ணுவாங்க சார் அந்த வெரிஃபிகேஷன் காண்டி அவரோட நம்ம பேர் ஐபி வச்சு. இல்ல சார்,
கரெக்டா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இது காம்ப்ளிகேட்டட். 2வது தடவை 3வது தடவை கண்டிப்பா இந்த போர்ஷன் எடுக்க முடியாது. நான் வேணும்னா இன்னொரு சொல்லி தரேன், கவனி. கிரிப்டோகிராஃபி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான், இல்லைன்னா குழப்பதான் செய்யும் லாஸ்ட் வழி. இந்த ஆஷ் அமைச்சது யார் அப்படின்னா PADC. இந்த ஆஷ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா 30.2 பிளஸ் சிஸ்கோ 123 ஆஷ் இருக்கு. அதை அனுப்பிட்ட அப்புறமா உங்க ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாருன்னா உங்களோட பியர் ஐபியும் PSKக்கு மேல ஆஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணி ஆஷ் கோட் எடுப்பார். இதுக்கு மேல ஆஷிங் அல்காரிதம் அப்ளை பண்ணி ஆஷ் கோட் எடுப்பார். ஆஷ் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் யார் எடுக்கிறது? ஹெட் ஆபீஸோட பேலோ ஆல்டோ எடுக்கிறார். சரி, ஓகே, ஆஷ் எடுத்துட்டாரு. இப்போ அங்க இருந்து ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துருக்கு. யார்கிட்ட இருந்து? உங்களோட DC கிட்ட இருந்து ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துருக்கு. இந்த சிக்னேச்சர் வந்தோடனையும் ஃபர்ஸ்ட் என்கிரிப்ட் ஆயிருக்கு. இதை டிகிரிப்ட் பண்ணணும். இதை டிகிரிப்ட் பண்றதுக்கு அவர்கிட்ட இருக்க 1 2 3 4 ஷேர்டு சீக்ரெட் யூஸ் பண்ணி இதை ஓபன் பண்ணுவார். ஓபன் பண்ணிட்ட அப்புறமா இந்த ஆஷும் இவர் கையில வச்சிருக்க ஆஷும் வந்த ஆஷும் மேட்ச் ஆகுதா இல்லைன்னு பார்ப்பார். அப்படின்னா மேட்ச் தான் ஆகும். ஏன் மேட்ச் ஆகும்னா இந்த ஆஷும் இந்த டேட்டா தான், இந்த ஆஷும் இந்த டேட்டா இருந்து வந்தது தான். அப்போ 2 ஆஷும் என்ன ஆயிடும்னா மேட்ச் ஆயிடும். கிளாஸிங் புரியுதா? ஓகே சார். 2 ஆஷும் மேட்ச் ஆயிடும். மேட்ச் ஆயிடுச்சுன்னா தான் உங்களோட ஃபேஸ் 1 டனல் அப் ஆகும். இப்ப போய் லாக் வரும் உங்களுக்கு என்னன்னா ஃபேஸ் 1 அப் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். அப்போ ஃபேஸ் 1 அப் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா நீங்க கரெக்டான பர்சன் கூட தான் VPN டனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். சரி, இதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ் 2 ஆரம்பிக்கும். ஃபேஸ் 2 இந்த ஃபேஸ் 2ல இதுல எத்தனை பாக்கெட்? 5 6 7வது பாக்கெட். 7வது பாக்கெட் என்னன்னா உங்க ஹெட் ஆபீஸ்ல இருக்க ஃபயர்வால் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஃபேஸ் 2 கான்ஃபிகரேஷன் அனுப்புவாரு. நல்லா கவனிங்க, என்ன அனுப்புவாரு? ஃபேஸ் 2. ஃபேஸ் 2ல என்ன செட் பண்ணிருக்கீங்க? இந்த DES MD5 செட் பண்ணிருக்கீங்களா? என்கிட்ட இந்த ஃபேஸ் 2 இருக்கு. ஜஸ்ட் a minute, I'm changing my color for our identification. So okay, phase 2 என்ன phase 2? நம்ம இதெல்லாம் வச்சிருக்கோம்ல DES, என்னென்ன phase 2லாம் இருக்கோ அது எல்லாமே அனுப்புவாரு. ஆனா அது எதுவுமே பிளைன் டெக்ஸ்ட் கிடையாது, அது எல்லாமே என்கிரிப்ட். இப்ப சொல்லுங்க, இது AES யூஸ் பண்ணி என்கிரிப்ட் ஆகுமா, DES யூஸ் பண்ணி என்கிரிப்ட் ஆகும்? AES. ஓகே, இது எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் ஆகும்னா AES யூஸ் பண்ணி தான் என்கிரிப்ட் ஆகும். சார் நீங்க தான் ஃபேஸ் 2க்கு DES தானே செட் பண்ணிருப்பீங்கன்னு கேட்பீங்க. ஃபேஸ் 2க்கு DES தான் செட் பண்ணிருக்கோம். ஆனா அது இன்னும் நம்ம நெகோசியேஷனே பண்ணல, இன்னும் அதை நம்ம செக்கே பண்ணல. இப்பதான் செக் பண்ண போறீங்க. இங்க DES இருக்கு, இங்க DES இருக்கானே இனிமேதான் செக்கே பண்ண போறீங்க. அப்போ இப்போதைக்கு இது ஃபேஸ் 1ல இருக்க என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் ஆயிடும். அதே ஃபேஸ் 2 கான்ஃபிகரேஷன் நீங்க அங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா நல்லபடியா நான் சொன்ன மாதிரி எந்த மிஸ்டேக்கும் இல்லாம இங்க இருக்க ஃபேஸ் 2 அங்க இருக்குன்னா அங்க இருந்து திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு என்கிட்ட? ஓகே, நீங்க என்ன ஃபேஸ் 2 சொல்றீங்களோ அந்த ஃபேஸ் 2 என்கிட்ட இருக்கு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வரும். ஆனா அந்த கன்ஃபர்மேஷனும் பிளைன் டெக்ஸ்ட் கிடையாது, அதுவும் எல்லாம் என்கிரிப்ட். அந்த கன்ஃபர்மேஷன் வந்தோடனையும் இவர் என்ன பண்ணுவாருன்னா லாஸ்ட் பாக்கெட் அனுப்புவாரு. அந்த பாக்கெட் தான் 9வது பாக்கெட். அதுக்கு பேர் தான் அக்னாலஜ்மென்ட். உங்க கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துருச்சு. நம்ம இதுக்கு மேல VPN டனல்ல நம்ம டேட்டாஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸ் ஃபயர்வால் வில் சென்ட் ACK அக்னாலஜ்மென்ட். இப்போ நான் ஒரு டேட்டா அனுப்புறேன், என்னோட இமேஜ் ஃபைல் அனுப்புறேன். என்னோட இமேஜ VPN டனல் வழியா அனுப்ப போறேன். கண்டிப்பா இந்த டேட்டா என்கிரிப்ட் ஆகும். எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணினா இப்பதான் DES யூஸ் பண்ணி உங்க டேட்டாஸ் எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகும். இதுதான் முக்கியமான சிலபஸ். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு L2 இப்ப அரவிந்தன் இருக்கீங்க, தென் வந்து அறிவழகன் இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, பாபு, நிறைய பேர். உங்க எல்லாரையுமே இததான் இன்டர்வியூல கேட்க போறாங்க. ஃப்ரெஷரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெஷர்லாம் வந்து இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனில கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் அடுத்த டொமைன் போறீங்களோ
கண்டிப்பா ஐபிசெக் விபிஎனோட பேக்கெட் நெகோசியேஷன் என்னென்ன, ஃபர்ஸ்ட் பேக்கெட் என்ன, செகண்ட் பேக்கெட் என்ன, தேர்ட் பேக்கெட் என்ன, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, இது டோட்டலா 9 பேக்கெட் வரையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இன்டர்வியூல ஃபேஸ் 1ல எத்தனை பேக்கெட்னு கேட்பாங்க. ஃபேஸ் 1ல எத்தனை பேக்கெட்னா டோட்டலா 6 பேக்கெட்ஸ். அந்த 6 பேக்கெட்ல லிசன், அந்த 6 பேக்கெட்ல 4 பேக்கெட் வந்து plain text, 2 பேக்கெட் வந்து encrypt. அது என்னது 4 பேக்கெட் 2 பேக்கெட்னா கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு பாருங்க. பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் பண்றது வழியும் பிளைன் டெக்ஸ்ட், ஹேக்கர் கூட பார்க்க முடியும். ஆனா அதுக்கப்புறமா அந்த 4th 5th பேக்கெட்ல டிஜிட்டல் சிக்னேச்சர், அதெல்லாம் ஹேக்கர்னால பார்க்க முடியாது, அது சிக்னேச்சர் ஆயிருக்கு. அப்போ 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே என்கிரிப்ட். அப்போ ஃபேஸ் 1ல எத்தனை பேக்கெட்னு கேட்டாங்கன்னா கொடுத்த ஃபீஸுக்கு அங்க ஆன்சர் வரணும். 6 பேக்கெட், அதுல 4 பேக்கெட் பிளைன் டெக்ஸ்ட், 2 பேக்கெட் மட்டும் தான் என்கிரிப்டட். அப்போ ஃபேஸ் 2ல எத்தனை பேக்கெட்னு கேட்டாங்கன்னா 3 பேக்கெட், அந்த 3 பேக்கெட்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா என்கிரிப்டட். டோட்டலா எத்தனை பேக்கெட்னு கேட்பாங்க, டோட்டலா 9 பேக்கெட். ஃபேஸ் 1ல வந்து 6 பேக்கெட்ஸ், 6 பேக்கெட், ஃபேஸ் 2ல வந்து 3 பேக்கெட். இது எல்லாமே இன்டர்வியூல உங்களை கேட்க தான் போறாங்க. ஆனா என்னன்னா நீங்க மறக்க தான் போறீங்க, அதுதான் இங்க பிரச்சனை. ஓகே, நான் மறக்காம நான் மக பண்ணிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ராப்பரா படிச்சு வந்துருச்சு நாலேஜ், முடிஞ்ச அளவுக்கு மறக்க மாட்டேன். நீங்க இன்டர்வியூ போற வரையும் மறக்க கூடாது, அதுக்கப்புறமா மறந்துடும். இது லைஃப் ஃபுல்லாலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, வேலை செய்ய போறீங்க, ஒரு 6 மந்த்ஸ், ஒரு 4 மந்த்ஸ்னா இதை ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கணும். இதோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இதுதான் விபிஎனோட பேக் எண்ட் ப்ராசஸ். இப்போ நீங்க பாக்குற பேரு விபிஎனுக்கு பேர் வந்து சைட் டு சைட் விபிஎன். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைட் டு சைட். இதை தாண்டி நிறைய விபிஎன்ஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு சில தியரி எல்லாம் பார்ப்போம், ப்ராக்டிகல் பார்க்க மாட்டோம், பிகாஸ் அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேணும். இதுக்கு பேர் சைட் டு சைட் விபிஎன். அது என்னது சைட் டு சைட்னா, ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ற விபிஎனுக்கு பேர் தான் சைட் டு சைட் விபிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐபிசெக்ல சைட் டு சைட் விபிஎன். இதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெப்ளாய் பண்ணி ப்ராக்டிக்கலா அவுட்புட் எடுக்க போறோம். பார்ப்போம். பேரல் எல்லாமே ரெடி, பட் ஐஎஸ்பி ரவுட்டர் இருக்கு. யாருன்னா ப்ராக்டிக்கலா பண்ண போறீங்கன்னா, இங்க நிறைய பேர் பண்ணுவீங்க. இங்க நான் கிளவுட் எல்லாம் செட் பண்ணல. அப்போ கிளவுட் எல்லாம் செட் பண்ணலன்னா ரியல் இன்டர்நெட்லாம் உள்ள வராது. நீங்க தான் இந்த ஐஎஸ்பி ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணணும். நேட்லாம் எதுவும் தேவையில்ல, ஜஸ்ட் அந்த ஐஎஸ்பி ரவுட்டருக்கு நீங்க தான் ஐபி கான்ஃபிகரேஷன் கூட கொடுக்கணும். இப்போ கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். மெதுவா கிளாஸை கவனி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐஎஸ்பி ரவுட்டர் கான்ஃபிகரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், எது ப்ராக்டிகல் பண்றீங்களோ இல்லையோ ஐபிசெக் விபிஎன் கண்டிப்பா ப்ராக்டிகல் பண்ணணும். அதுதான் இந்த கோர்ஸோட மொத்த டார்கெட்மே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ப்ராக்டிகல் பண்ண போறவங்க ஐஎஸ்பி ரவுட்டர் ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இங்க இருக்க ஐஎஸ்பி ரவுட்டர்ல நீங்க தான் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஜஸ்ட் 2 ஐபி ஐஎஸ்பி இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 0/0 ஐபி ஆட் 255.0.0.0 no shutdown exit interface ethernet 0/1 IP at 30.0.0.1 subnet mask no shutdown exit. நான் பண்ணிட்டேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரைட் மெமரி கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். உங்களுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், ரைட் கிளிக், எக்ஸ்போர்ட் சிஎஃப்ஜி. இதை நான் கொடுத்துட்டேன். இதை நான் கொடுத்ததுனால இனிமே நீங்க இந்த ரவுட்டரோட அந்த ஐபி கூட நீங்க அசைன் பண்ண தேவை. ஏன்னா ஸ்டார்ட் அப் கான்ஃபிக் சேவ் ஆயிருக்கு. இந்த ரவுட்டரை நீங்க வைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாவே இந்த 2 ஐபி வந்துடும். ஸோ அதனால நீங்க இனிமே அது கூட பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்க ஃபயர்வால் மட்டும் பார்த்தா போதும். இந்த ரவுட்டர் கூட ஐபி கான்ஃபிகரேஷன் நான் சேவ் பண்ணிட்டு நீங்க எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட பேலோல்ட்ட போகலாம். மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் 1.1 திருப்பி பழைய கதை தான். டெய்லி இந்த கான்ஃபிகரேஷன் தான் நம்ம பண்றோம்.
username admin, password admin, old password admin, new password SUREN, SURENNEDWORK at 123, SURENNEDWORK at 123. Configure set device config, system type, static, set device config, system IP address 1.0.1, netmask 255.0.0.0, then commit. அது கமிட் ஆகிற டைம்ல PA2க்கு முடிச்சிடலாம் பெஸ்ட். ஐ திங்க் நான் ரெண்டுத்தையும் ஒரே மேனேஜ்மெண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ரியல் டைம்ல இப்படி இருக்காது கரெக்டா. அங்க அது வேற கம்பெனி, இது வேற கம்பெனி. யூசர் நேம் அட்மின், password admin, old password admin, new password SURENNEDWORK at 123, SURENNEDWORK at 123. Configure set device config, system type static, set device config, system IP address 1.0.2, netmask 255.0.0.0, then commit. Okay, commit auto. இப்போ management piece. One, two, three. அவங்களோட ncp.cpl local area connection, properties, TCP IPv4, use the following IP. The IP is 1.10. No need to give a default gateway. Okay, close. Then size change பண்ணிக்கலாம். சரி, இப்போ ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. கமிட் ஆயிடுச்சா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, PA1 committed. HTTPS //192.160. So it's not 192. 1.1 advance. Proceed to 1.1. Username admin. Password SURENNEDWORK at 123. சார் Yes. இப்போ விர்ச்சுவல் சாரி மேனேஜபிள் சுவிட்ச்ல எப்படி சார் CLE எடுக்கணும்? நான் தான் அதை உனக்கு கேட்கணும். கிராஸ்விங் இல்ல சார், அது புட்டி ஆப் யூஸ் பண்ணி எடுக்கலாம்ல சார்? ஆக்சுவலா நீ கேட்டாங்க சார். ஆமா, அதுதான் கரெக்ட் தான். கரெக்ட் தானே சார்? எப்படி ஒரு ரவுட்டர் CL எடுப்பீங்களோ அதே மாதிரி. ஓகே சார். சரி, ஓகே. நான் ஜோன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்சைட், அவுட் சைடு. LAN IP வந்து 192.168.1.1, WAN IP வந்து 20.1, டிஃபால்ட் ரவுட் போட போறேன். அப்புறமா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். நெட்வொர்க் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்குலாம் இப்போ ஈஸியா தான் இருக்கும். இதெல்லாம் புதுசா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஜோன் கிரியேட் பண்ணணும். ஜோன், ஆட்
inside, Okay. type is layer 3, okay. Add, outside, type is layer 3, okay. Interface, 1/1. Ethernet 1/1, interface type layer 3, virtual router, default virtual router, security zone inside, IPv4, add, the IP is 20.0, it's not 20, LAN IP la 192.168.1.1/24, okay. Then Ethernet 1/2, public IP, interface type layer 3, virtual router, default virtual router, security zone outside, IPv4, add 20.0.0.1/8, okay. Then go to virtual router, add a default route, go to default, a static route, add 0. setting my name as default 0.0.0.0/0, gateway வந்து Ethernet 1/2, IP வந்து ISP/IP 20.2, okay, okay. Then object create பண்ணிக்கிறேன், என்னோட LAN network object add என்னோட LAN net LAN head office LAN. நம்மளோட பிரைவேட் நெட்வொர்க் என்னன்னா 192.168.1.0/24, ஓகே. தென் இங்கே இதை நல்லா கவனிங்க, ஹெட் ஆஃபீஸ்லயே பிரான்ச் ஆஃபீஸோட பிரைவேட் நெட்வொர்க்கும் கிரியேட் பண்ணி, பிரான்ச் ஆஃபீஸ்ல டிசியோட பிரைவேட் நெட்வொர்க் டிசில. ஏன்னா நம்ம செக்யூரிட்டி பாலிசி போடுவோம். என்ன செக்யூரிட்டி பாலிசி போடுவோம்? இந்த பிரைவேட் செக்மெண்ட் வந்து அந்த பிரைவேட் செக்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு போடுவோம். ஏன்னா விபிஎனோட பெனிஃபிட் என்ன? விபிஎனோட பெனிஃபிட் ஒரு பிரைவேட் நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு பிரைவேட் நெட்வொர்க்கை கான்டாக்ட் பண்ண முடியும். அப்ப நான் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்தே டிசியோட லேனுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். 192.168.2.0/24 கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாலிசி போடுறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் IPsec VPN டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இப்ப கவனிங்க, நெட்வொர்க் போங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வந்தீங்க அப்படின்னா கரெக்டா கவனிங்க, பிராக்டிகல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க கண்டிப்பா இந்த பேட்ச்ல எல்லாருமே பிராக்டிகல் பண்ணதான் போறீங்க. ஒரு சில பேர் ஜாப்ல இருக்கிறதுனால பண்ண முடியல, எனக்கு புரியுது. மீதி பேர் எல்லாருமே பிராக்டிகல் பண்ணிட்டீங்க, ஹாப்பி ஃபார் தட். இங்க போனீங்க அப்படின்னா IKE கிரிப்டோ அப்படின்னு இருக்கும். IKEன்றது இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. மேபி இதை பத்தி நாளைக்கு பேஸ்ட் ஆன் மூட் எனக்கு மூடு தான் கண்டிப்பா எடுப்பேன். IKE வெர்ஷன் 1 இருக்கு, வெர்ஷன் 2 இருக்கு, அது பார்க்கலாம். யாருக்கும் எடுக்கல இது வரையும், உங்களுக்கு கண்டிப்பா டீச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா உங்களுக்கு இன்னும் சொன்ன போர்ஷனே நான் ஒழுங்கா டீச் பண்ணல, எம்பில சொல்லியிருந்தேன், அதுவே இன்னும் டீச் பண்ணாம இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லித்தரேன் சொல்லிட்டு லாஸ்ட் எதுவுமே சொல்லித்தராம போறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தர வேண்டிய விஷயத்தெல்லாம் ஒழுங்கா சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது டைம் தான் பார்ப்போம். அப்போ IKE இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்ச். அப்போ இங்க IKE கிரிப்டோனா என்னன்னா, இதுதான் phase 1 கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ற இடம். அப்போ நம்ம phase 1 கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ண போறோம். IKE கிரிப்டோ கிளிக் பண்ணுங்க. இதுல டிஃபால்ட்டா அவங்க சில அல்காரிதம் வச்சிருக்காங்க phase கான்ஃபிகரேஷன். எனக்கு இதுமே தேவையில்லை, டெலிட் பண்றேன். நான் புதுசா கிரியேட் பண்றேன். எனக்கு டிஃபால்ட்லாம் தேவையில்லை, டிஃபால்ட் அல்காரிதம் எதுவுமே தேவையில்லை. ஆட் பேர் வந்து ஹெட் ஆஃபீஸ் டு டிசிக்காக கிரியேட் பண்ற phase 1. என்ன டெஃபி எலிமெண்ட்? இவ்வளோ டெஃபி இருக்கு. ஒரு குரூப்புக்கும் ஒரு பிட்டு மாறும், ஒரு கீ சைஸ் மாறும். அப்போ குரூப் 20 சூஸ் பண்ணுங்க சார், அதான் பவர்ஃபுல்லா இருக்குமேனா, எஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். பட் கீயோட லென்த் அதிகம். எவ்வளவுக்குள்ள கீ பெருசா இருக்கும், என்கிரிப்ஷன் பவர்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவுக்குள்ள என்கிரிப்ஷன் பவர்ஃபுல்லா போதும், சூப்பர் கம்ப்யூட்டர் யூட்டிலைசேஷன் அதிகமாகும். சூப்பர் கம்ப்யூட்டர் தேவையில்லை, நம்ம கம்ப்யூட்டரே போதும். பட் CPU யூட்டிலைசேஷன் அதிகமாகும். எல்லாருமே யூஸ் பண்றது குரூப் 2 குரூப் 5 தான். நான் குரூப் 2 யூஸ். என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம்னா, நம்ம phase 1க்கு என்ன சூஸ் பண்ணியிருந்தோம்னா AES. AESல 128, 192 பிட், 256 இருக்கு. நான் 128. ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன் என்ன அல்காரிதம்? அதான் ஹேஷிங் அல்காரிதம்.
ஓகே, நம்ம இங்க ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்கோம் சொல்ல போனா. இட்ஸ் நாட் சார் அது எப்படி சார் நம்ம பார்த்த ஒரே இது அதுலயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உண்டா சார் அதுலயே? ஏஎஸ்லயே டிஃபரெண்ட் இருக்கு. நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்ல சார் இப்போ லைக் அதுல 1 2 3 அப்படி இருந்துச்சுல சார், அதான் கேக்குறேன். என்னது 1 2 3 கரெக்டா கேளுங்க. இல்ல சார், நீங்க அதுல கிளிக் பண்ணீங்க தெரியுமா? கிளிக் பண்ணோம்னா அதுல 4 ஏஎஸ் காமிச்சு தெரியுமா? அந்த ஏஎஸ் ஆமா காமிச்சது. அது எதுல இருங்க சார், நான் கரெக்டா யோசிச்சுட்டு வரேன். யோசிச்சு ஏஎஸ் 128ன்றது 128 பிட். ஏற்கனவே உங்க கிரிப்டோகிராஃபில பார்த்திருப்போம். 128 பிட்னா என்ன, 256 பிட்னா என்ன, 1024 பிட்னா என்ன, இப்போ புரிஞ்சுச்சு. 4094 பிட்னா என்ன. அப்போ இது வந்து ஹேஷிங் அல்காரிதம். ஹேஷிங் அல்காரிதம் என்ன சூஸ் பண்ண போறோம்னா SHA-1. நீங்க என்னன்னா சூஸ் பண்ணிக்கோ. தென் டிஃபால்ட் டைம் ஏமன் கேட்டீங்கல்ல, டிஃபால்ட் டைம் வந்து பாலோ ஆல்டோக்கு 8 hours. இதை வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா சேஞ்ச் பண்ணலாம். நான் சேஞ்ச் பண்ண போறது இல்ல. ஓகே, phase 1 கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா phase 2 கான்ஃபிகரேஷன். phase 2 கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்றதுக்கு IPsec கிரிப்டோ. phase 2 கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்றதுக்கு IPsec கிரிப்டோ. அப்போ IPsec கிரிப்டோ கிளிக் பண்ணுங்க. இங்க டிஃபால்ட் அல்காரிதம்லாம் இருக்கு, தேவையில்லை. இதெல்லாம் ஆட் இங்க வந்து ஹெட் ஆஃபீஸ் டு DC phase 2 என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண போறீங்க, AHA ESP-ஆ? நம்ம சூஸ் பண்ண போறது ESP. தென் என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம் நம்ம சூஸ் பண்ண போறது DS. ஏன் சார் வேற வேறதா இருக்கணுமானா கிடையாது. phase 1ல என்ன யூஸ் பண்றீங்களோ நீங்க phase 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அல்காரிதம், ஹேஷிங் அல்காரிதம் நம்ம சூஸ் பண்ண போறது MD5. இது செக்யூர் கிடையாது, இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ரியல் டைம்ல. நான் சும்மா யூஸ் பண்ணுவேன். தென் டெஃபிஎல் என்ன டெஃபிஎல் சூஸ் பண்ணணும் சொல்லுங்க. இங்க இங்க நோ PFS அப்படின்னு வரும். நோ PFSன்றது என்னன்னா எனக்கு தனியா ஒரு டெஃபிஎல்மென்ட் phase 2க்கு தேவையில்லை. அப்ப இங்க போய் குரூப் 2 குரூப் 5 சொல்லக்கூடாது, யாரும் சொல்ல மாட்டாங்க ரியல் டைம். நோ PFS. சார் இதுக்கு ஏன் சார் 1 hour இருக்கு? அது டிஃபால்ட் டைம், அது டனல் ரிஃப்ரெஷ் பண்றது அவ்வளவு. அதெல்லாம் ஓகே, இதுக்கு 1 hour ஆனா அதுக்கு 8 hours. 8 hours. சரி, IPsec கிரிப்டோ முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா IKE கேட்வே. இங்கதான் உங்க PSK என்ன, நீங்க பியர் IP யாரு கூட VPN லிஸ்ட். இது எதுக்காக, இது phase 1க்காக. இது எதுக்காக, phase 2க்காக. அப்ப IKE கேட்வே எதுக்காக, இதுலதான் உங்களோட பியர் IP யாரு கூட VPN எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க, என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க, அது எல்லாமே அதுல இன்ஃபார்ம் பண்ணணும்னா அங்க போறோம். IKE கேட் ஆட் நேம் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா இதுதான் IPsec டனல் வரப்போகுது. ஸோ அதனால ஹெட் ஆஃபீஸ் டு DC கேட். பேர்லாம் ரொம்ப முக்கியம், பேர்லாம் ப்ராப்பரா வச்சாதான் புரியும். ஓகே, IP வெர்ஷன் 4 தான் யூஸ் பண்ண போறோம். IKE வெர்ஷன் 1 இருக்கு, வெர்ஷன் 2 இருக்கு. அதை நான் நாளைக்கு கிளாஸ்ல டைம் தான் பார்ப்போம். இன்டர்ஃபேஸ் எந்த இன்டர்ஃபேஸை மேப் பண்ணணும்னா உங்க WAN இன்டர்ஃபேஸ் Ethernet 1/2. தென் உங்களோட பப்ளிக் IP, என்னோட பப்ளிக் IP என்னன்னா 20.1. தென் இங்க பியர் கேக்குதா, அப்போ பியர்ன்றது என்ன, நெய்பரோட IP. யாரோட IPனா 30.0.0.2. தென் ஆத்தென்டிகேஷன் என்னன்னா நீங்க ப்ரீ-ஷேர் கீ யூஸ் பண்ண போறீங்களா இல்லைன்னா சர்டிபிகேட் யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. நம்ம யூஸ் பண்ண போறது ப்ரீ-ஷேர் கீ. என்ன ப்ரீ-ஷேர் கீ, Cisco 1 2 3 பார்த்து டைப் பண்ணுங்க. Cisco 1 2 3. வேற எதுவும் தேவையில்ல. கீழே இருக்கிறதுலாம் நீங்க மேல போனீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதுல போயிட்டு இந்த IKE கிரிப்டோ ப்ரொஃபைல் டிஃபால்ட் அல்காரிதம்ல மேப் ஆயிருக்கும். இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண phase 1 கான்ஃபிகரேஷன். ஏற்கனவே IKE கிரிப்டோல phase 1 கான்ஃபிகரேஷன் நம்ம தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அதை மேப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கோம், முடிஞ்சது. இது எல்லாத்துக்கும் டாக்குமெண்டேஷனும் இருக்கு. இப்போ phase 1 கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டோம் IKE கிரிப்டோல. IPsec கிரிப்டோல phase 2 கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டோம்.
ஐகே கேட்வேல பியர் ஐபி இது எல்லாமே முடிச்சுக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். டனல் இன்டர்ஃபேஸ் வாங்க. இன்டர்ஃபேஸ் போங்க, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இன்டர்ஃபேஸ் போங்க, டனல் இருக்கா, டனல் போங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சொல்ல கஷ்டமா இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாமே ஈஸியா இருக்கும். இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு டனல் போங்க, ஆட் கொடுங்க, டனல் டாட் ஒன். இந்த ஜிஆர்இ டனல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் டனல் 1 டனல் 2 போட்டுருப்பீங்க. அதே தான் நான் டனல் 1 கொடுத்துக்கிறேன். ஐபிலாம் அசைன் பண்ணக்கூடாது. விர்ச்சுவல் ரவுட்டருக்கு டிஃபால்ட் விர்ச்சுவல் ரவுட்டர் செக்யூரிட்டி ஜோன் வந்து அவுட் சைட் மேப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. வேற எதையும் அந்த கை வைக்காதீங்க. வெறும் ஒரு டனல் இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க எங்க போகணும்னா ஐபி செக் டனல் போங்க, கீழே வந்து ஆடுன்னு கொடுங்க. நேம் கேட்கும். நேம் வந்து என்னன்னா ஹெட் ஆஃபீஸ் டு டிசி ஐபிசெக், இதுதான் விபிஎன். இப்ப கேட்கும் டனல் இன்டர்ஃபேஸ். நான் என்ன பண்றேன்னா அந்த டனல் டாட் ஒன்னை மேப் பண்ணிடுறேன். தென் அதுக்கு அடுத்தது V4 தான் கேட்வே. ஐகே கேட்வே என்ன ஏற்கனவே கிரியேட் பண்ணீங்களா? ஐகே கேட்வே அவரு கேட்குறாங்க. அப்போ கிரியேட் பண்ண ஐகே கேட்வே மேப் பண்ணுங்க. தென் ஐபிசெக் கிரிப்டோ ஃபேஸ் 2 கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணீங்களா? அவரை கேட்குறாங்க, அவரை மேப் பண்ணுங்க. கிரியேட் பண்ணதை மேப் பண்ணிட்டு மேல போனீங்கன்னா ப்ராக்ஸி ஐடின்னு இருக்கும். இதுல போயிட்டு ஆட் கொடுங்க. ஒரு நேம் கேட்கும். நேம்னா ப்ராக்ஸின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா இங்க கேட்கும் உங்களோட பிரைவேட் செக்மெண்ட்டை சொல்லுங்க. நீங்க யார் கூட விபிஎன் டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்களோ அந்த கம்பெனியோட பிரைவேட் செக்மெண்ட் சொல்லுங்க. நம்ம கம்பெனியோட பிரைவேட் செக்மெண்ட் என்ன? 192.168.1.0/24. அந்த கம்பெனியோட பிரைவேட் செக்மெண்ட் என்ன? 192.168.2.0/24. எனி புரோட்டோகால் ஓகே ஓகே. ஐபிசெக் டனல் கிரியேட் பண்ணியாச்சு. ஆனால் டனலோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குன்னா டவுன்ல இருக்கு. ஏன்னா அந்த பக்கமும் இன்னும் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கல. சரி, ரெட் கலர்ல இருக்கு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா விர்ச்சுவல் ரவுட்டர் போகும். இந்த விர்ச்சுவல் ரவுட்டர்ல நீங்க ஏற்கனவே ரூட் போட்டிருக்கீங்க. என்ன ரூட் போட்டிருக்கீங்க? எந்த இதுல இருந்து வெளியே வந்தாலும் ஏற்கனவே ஒரு டிஃபால்ட் ரூட் போட்டிருக்கோம். இப்போ திருப்பி ஒரு ரூட் ஆட் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஏற்கனவே டிஃபால்ட் ரூட் இருக்கு, திருப்பி ஒரு ரூட் ஆட் பண்ணணும். என்னன்னா விபிஎன்காக ஹெட் ஆஃபீஸ் டு டிசி விபிஎன். இந்த டெஸ்டினேஷன்ல அந்த கம்பெனியோட பிரைவேட் செக்மெண்ட், அந்த கம்பெனியோட பிரைவேட் செக்மெண்ட் என்னன்னா 192.168.2.0/24. இந்த மாதிரி யாரா கேட்டு போனாங்கன்னா இது யாரோட கண்ட்ரோல்ல போயிடணும்னா யாரோட கண்ட்ரோல்ல போயிடணும்? டனல் 1 கண்ட்ரோல்ல போயிடணும். நெக்ஸ்ட் ஸ்டாப் கிடையாது. இப்ப என்ன சொல்லிருக்கீங்க? நம்ம ஆபீஸ்ல இருந்து யாருன்னா 192.168.2 நெட்வொர்க்கை கான்டாக்ட் பண்ணி போறாங்கன்னா அது நேட்டோட கண்ட்ரோல்ல போக கூடாது. யாரோட கண்ட்ரோல்ல போகணும்னா விபிஎன் கண்ட்ரோல்ல போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கீங்கன்னா டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே, இது போட்டாச்சு. இப்ப லாஸ்டா செக்யூரிட்டி பாலிசி அலோவ் பண்ணணும். செக்யூரிட்டி பாலிசி வந்து டபுள் வே டைரக்ஷன் அலோவ் பண்ணணும். அப்படின்னா இங்க இருந்தும் அங்க பேசலாம், அங்க இருந்தும் இங்க பேசலாம். அப்படின்னா நீங்க இன்டு அவுட் பாலிசியும் கொடுக்கணும் உங்க ஃபயர்வால்ல, பிளஸ் அவுட் டு இன் பாலிசியும் கொடுக்கணும். அதுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா பாலிசியில கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபிகரேஷன் பாக்குறதுனால உங்களுக்கு ஒரு ட்ரையா தான் இருக்கும். யாருன்னா ஆன்லைன் லேப் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்ண சொல்ல ட்ரையா தான் இருக்கும். ரெண்டாவது தடவை பண்ண சொல்ல ஐபிசெக் எப்படி போடுதுன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்கும். VPN ஹெட் ஆஃபீஸ் டு டிசி சோர்ஸ். எந்த ஜோன்னா இன்சைட் ஜோன்ல இருந்து யாரு வருவார்னா என்னோட பிரைவேட் நெட்வொர்க் வருவார். பிரைவேட் நெட்வொர்க் ஆர்னா ஹெட் ஆஃபீஸ்ல. இன்சைட் ஜோன்ல இருந்து என்னோட பிரைவேட் நெட்வொர்க் அவுட் சைட் ஜோன்ல இருக்க அந்த கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க்கு கேட்டு போவார். என்ன போட்டிருக்கேன் இங்க பாருங்க. இன்சைட் ஜோன்ல இருந்து என்னோட பிரைவேட் நெட்வொர்க் டெஸ்டினேஷன் வந்து அவுட் சைட் ஜோன்ல இருக்க அந்த கம்பெனி பிரைவேட் நெட்வொர்க் கேட்டு போனாலும் தென் டெஸ்டினேஷன் திருப்பி என்ன பண்ணணும்னா இது இங்க சோர்ஸ் வாங்க. இங்க என்ன பண்ணணும்னா அவுட் சைட் ஜோன்ல இருந்து
அந்த கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க் டிசில என்ன போட்டிருக்கேன் இப்போ சோர்ஸ் அவுட் சைட் ஜோன் வெளியே இருந்து அந்த கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க் டெஸ்டினேஷன் ஏன் கம்பெனியோட இன்சைட் நெட்வொர்க்கு கேட்டு வந்தாலும் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் கிராஸ்வின் கிட்ட பேசலாம், கிராஸ்வினும் என்கிட்ட பேசலான்னு டுயல் வே டைரக்ஷன் ரூட் போட்டிருக்கேன். நான் கிராஸ்வின் கிட்ட பேசலாம், கிராஸ்வினும் என்கிட்ட பேசலான்னு ரூட் போட்டுட்டு ஆக்ஷன் வந்து அலோல இருக்கான்னு பாக்குறேன், சர்வீஸ்ல ஏனின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா எந்த புரோட்டோகால் இருந்தாலும் VPN கண்ட்ரோலுக்குள்ள வரலாம் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இப்போ கமிட் பண்ணும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா PA2 போறோம். HTTPS ://1 dot advance proceed to 1.2 திருப்பி இன்சைடு அவுட் சைட் ஜோன்லாம் கிரியேட் பண்ணணும். நான் பண்றேன் admin SURENNETWRK@123. சரி, அப்போ சேம் நெட்வொர்க்ல ஜோன்ஸ்ல ஆட் நேம் வந்து இன்சைட் டைப் லேயர் 3. ஓகே, ஆட் நேம் வந்து அவுட் சைட் டைப் வந்து லேயர் 3. ஓகே, தென் இன்டர்ஃபேஸ் Ethernet 1/1 interface type layer 3, virtual router, default virtual router, security zone inside, IPv4, add in the computer private IP 192.168.2.1/24. எதனா ஒன்னு தப்பு பண்ணாலும் troubleshoot பெருசாயிடும். then Ethernet 1/2 அப்படியே செக் பண்ணினே வாங்க. கிளாஸ்ல தூங்காதீங்க, நான் பண்றதுலாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்க. எதனா நான் மிஸ்டேக் பண்ணாலும் இன்டிமேட் பண்ணுங்க. default virtual router, security zone outside, IPv4, add component public IP 30.2/8. okay, virtual router, default virtual router, static root, add default 0.0.0.0/0 interface Ethernet 1/2. next hop IP is 20. It's not 20. 30.2 இல்ல 30.1. ISP routed IP 30.1. okay, okay, then இன்டர்ஃபேஸ் அதுக்கு கிரியேட் பண்ணல சார். அது அப்புறமா பண்ணலாம், VPN அப்புறமா பண்ணலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பேசிக் படிச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே சார். அப்போ அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் நம்ம கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க்குக்கும் அந்த கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க்குக்கும் ஆப்ஜெக்ட். அப்போ DC LAN நம்ம கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க் 192.168.2.0/24. add அந்த கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க் ஹெட் ஆஃபீஸ் LAN அந்த கம்பெனி பிரைவேட் நெட்வொர்க் 192.168.1.0/24.
இப்போ VPN போடணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் எங்க போகணும், என்ன கிளிக் பண்ணணும், யாருன்னா சொல்லுங்க தெரிஞ்சா. சார் டிவைஸ் போயிட்டு கீழே போயிட்டு இங்க சார். ஓகே. அப்போ டிவைஸ் கிடையாது, நெட்வொர்க்ல போயிட்டு ஐகே கிரிப்டோ. சரி, நெட்வொர்க்ல போயிட்டு ஐகே கிரிப்டோ. இது என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் delete பண்ணணும் சார். ஓகே, delete பண்ணனும் கம்பல்சரி கிடையாது. delete பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் கிளியரா யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது ஆட் போங்க. ஆட்ல போயிட்டு நேம் கேக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா DC2 HO phase 1 அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க என்ன பேர்னா கொடுங்க. ஆனா குரூப்லாம் பார்த்து சூஸ் பண்ணுங்க. சேம் குரூப்பா இருக்கும். குரூப் 2 அல்காரிதம் வந்து SHA-1, என்கிரிப்ஷன் வந்து AES 128 192 கூட யூஸ் பண்ண கூடாது, மிஸ்மேட்ச் ஆயிடும். 128 டைமே மாத்திடாதீங்க. ஓகே. தென் IPsec கிரிப்டோ இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணுங்க. ஆட் நேம் வந்து DC2 HO phase 2. ESP என்கிரிப்ஷன் வந்து DES சூஸ் பண்ணிருக்கோம். ஆத்தென்டிகேஷன் வந்து MT5. தென் குரூப் 2 கிடையாது, என்னது? No PFS. ஓகே. IK கேட்வே போங்க. ஆட் கொடுங்க. இதுல நேம் வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா DC2 ஹெட் ஆபீஸ் கேட்வே அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளோட WAN இன்டர்ஃபேஸ் Ethernet 1/2, நம்மளோட பப்ளிக் IP 30.2. தென் பியர் IP வந்து என்னது? ஓகே, அந்த கம்பெனியோட பப்ளிக் IP 20.1. PSK வந்து Cisco 123 tab Cisco 123. தென் மேல போனீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன்ல ஒரே ஒண்ணு மட்டும் தான். இந்த IK கிரிப்டோ ப்ரொஃபைல நீங்க கிரியேட் பண்ணத மேப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இப்போ ஒரு டனல் இன்டர்ஃபேஸ் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. இன்டர்ஃபேஸ் போங்க. டனல்ல போயிட்டு ஆட் போங்க. tunnel.1 கொடுங்க. ஐபிலாம் எதுவுமே கிடையாது. விர்ச்சுவல் ரூட்டோட டிஃபால்ட்டுக்கு செக்யூரிட்டி ஜோன் வந்து அவுட் சைடு மேப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. IPsec டனல் போங்க. IPsec டனல்ல ஆட் போங்க. ஆட்ல இப்பதான் நீங்க டனல் கிரியேட் பண்ண போறீங்க. DC2 HO IPsec. நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். இங்க நீங்க கிரியேட் பண்ண phase 1 கான்ஃபிகரேஷன் IK கேட்வே மென்ஷன் பண்ணுங்க. தென் IPsec கிரிப்டோ நீங்க கிரியேட் பண்ணத மேப் பண்ணுங்க. மேல போங்க. ப்ராக்ஸி ஐடி இருக்கும். ஆட் போங்க. இதுல ப்ராக்ஸின்னு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. இங்க என்ன மென்ஷன் பண்ணணும்? பிரைவேட் இது நம்ம கம்பெனியோட பிரைவேட் நெட். நம்ம கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க் வந்து 2.0/24. ரிமோட் வந்து அந்த கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க் 1.0/24. ஓகே கொடுத்துட்டு ஜெனரல்ல மேபி டனல் இன்டர்ஃபேஸ் மேப் பண்ணேன். tunnel.1. ஓகே. இப்போ டிஃபால்ட் ரவுட்டர்ல போங்க. அந்த ரவுட்டர்ல VPN-க்காக தனியா ஒரு ரூட் ஆட் பண்ணனும். இப்போ நீங்க எந்த ஃபயர்வால்ல இருக்கீங்க அப்படின்னா டேட்டா சென்டர் ஃபயர்வால்ல இருக்கீங்க. டேட்டா சென்டர் ஃபயர்வால்ல இருந்து ஹெட் ஆபீஸோட பிரைவேட் நெட். ஹெட் ஆபீஸோட VPN-க்காக ஹெட் ஆபீஸோட பிரைவேட் நெட்வொர்க் என்னன்னா 192.168.1.0/24. தென் இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னா ஈத்தர்நெட் 1/2 கிடையாது, டனல். இருந்தாலும் டனல் ஒனுக்கு போயிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் கிடையாது, நன்னு. ஓகே. ஓகே. இப்போ செக்யூரிட்டி பாலிசி போங்க. ஆட் போயிட்டு நேம் வந்து என்ன வைக்கிற அப்படின்னா VPN ஹெட் ஆஃபீஸ் இல்ல DC2 HO VPN டிராபிக். சோர்ஸ் ஜோன் வந்து அதே மாதிரி இன்சைட் ஜோன்ல இருந்து என்னோட டேட்டா சென்டர் நெட்வொர்க் அவுட் சைட் ஜோன்ல இருக்க அந்த கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க் போனா பர்மிட்டட். அதே மாதிரி சோர்ஸ்
அவுட் சைடுல இருந்து அந்த கம்பெனில இருந்து அந்த கம்பெனியோட பிரைவேட் நெட்வொர்க் டெஸ்டினேஷன் ஏன் கம்பெனியோட இன்சைடு உள்ள வந்து உள்ள இருக்க என்னோட Private நெட்வொர்க்கை private கேட்டு IP. வந்தாலோ பர்மிட் ஆக்ஷனாலோ ஓகே கொடுத்துட்டு கமிட் கொடுங்க. கரெக்டா இந்த மாதிரி கிளியரா பண்ணுங்க. அவுட்புட் வரும் நம்பர் பாப்போம். சார் இப்போ அது சொல்லுங்க. அந்த Tunnel green அப்ப color இருக்குமா line சார்? சார் என்ன கிளாஸ்? டனல் கேக்குறேன் சார். யாரோ ஒரு ஆள் கேளுங்க. பிரகாஷ் சொல்லுங்க. அவர் கேட்டதுதான் சார். அவர் கேட்டதே எனக்கு தெரியல. சொல்லுங்க. இல்லை சார் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் சார், அதுல டனல் அப்பா இருக்குமான்னு கேட்குறேன். அப்பா இருக்காது. ஏன்னா ஒண்ணு நம்ம பிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னேன்ல VPN டனல் Okay. போட்டாலும் பேக்கெட்ஸ் எதுவுமே போகாது. நீங்க தான் எங்கேயாவது இனிஷியேட் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ என்னோட லேம் பிசி போற 1.10 ஐபி மட்டும் அசைன் பண்ணலாம். அது ஒரு விர்ச்சுவல் பிசி. ஐபி 192.168.1.10/24 டிஃபால்ட் கேட்வே வந்து 1.1. அதே மாதிரி இந்த பிசி போலாம். VPC3 டேட்டா சென்டர் ஐபி 192.168.2.10/24 டிஃபால்ட் கேட்வே வந்து 192.168.2.1. கீழே இருக்க சர்வருக்கும் ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கிறேன். ஐபி 192.168.2.20/24 டிஃபால்ட் கேட்வே 2.1. சரி, இப்போ கமிட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதுவும் கமிட் ஆயிடுச்சு. உங்களோட ஃபர்ஸ்ட் இதுவும் கமிட் ஆயிடுச்சு. மேபி இப்போ நீங்க அந்த டனல் போனீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் காமிக்காதுதான். நீங்க இனிஷியேட் பண்ணணும். ஓகே, இன்னும் ஸ்டேட்டஸ் காமிக்கல. இங்க ஸ்டேட்டஸ் கிரீன்ல வந்திருக்கு. பட் இது அப்பா இன்னும் பேக்கெட் நெகோசியேஷன் வந்து போல அப்படின்றதுதான் அர்த்தமே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு வாய்ஸ் ஷாட் ஒர்க் ஆகுதா பாருங்க. கேப்சர் ஈத்தர்நெட் 1/2. ஓகே, ஒர்க் ஆகுது. சரி, நான் வாய்ஸ் ஷாட் கேப்சர் பண்ணிருக்கேன். எங்கன்னா இந்த ஈத்தர்நெட் 1/2 வழியா என்னென்ன பேக்கெட்லாம் போதோ அதெல்லாம் கேப்சர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது அப்புறமா வரும். இப்போ என்னோட பிரைவேட் ஐபில இருந்து இந்த சர்வரோட பிரைவேட் ஐபி பின் பண்ணணும். VPC1ல இருக்கேன், 1.10ல இருக்கேன். இங்க இருந்து டேட்டா சென்டரோட ஃபர்ஸ்ட் ஐபி 192.168.2.10 பிங் பண்றேன். எல்லா கான்ஃபிகரேஷனும் கரெக்டா மிஸ் பண்ணாம பண்ணிருந்தோம்னா பிங் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பா பிங் ஆகாது. 2.10 கொடுக்குறேன். ரிக்வெஸ்ட் டைம் டோட் பிங் ஆகுதா? இங்க ஆகுது. அப்படின்னா ஒரு பிரைவேட் ஐபில இருந்து இன்னொரு பிரைவேட் ஐபி உங்களோட IPsec VPN வழியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது. இப்போ உங்களோட வாய்ஸ் ஷாட்ல போயிட்டு நான் ஸ்டாப் கேப்சர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுல நம்ம படிச்சது எல்லாமே இந்த கிளியரா வந்திருக்கு பாருங்க. நீங்க இதுல வாய்ஸ் ஷாட்ல பாத்துக்க மாட்டீங்க. நான் காட்டுல சொல்ல போனா நீங்க ஏற்கனவே படிச்சது சூப்பர், ஏன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இங்க ISAKM அப்படின்றது உங்க ஃபேஸ் 1ஓட புரோட்டோகால். ISAKM இன்டர்நெட் செக்யூரிட்டி அசோசியேஷன் கீ மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால் அப்படின்னு ஒரு புரோட்டோகால். அப்போ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் மோட். நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணோம். மெயின் மோட் அக்ரெசிவ். மெயின் மோட்ல 6 பாக்கெட்டு ஓகே அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இங்க நீங்க பாக்குறது. அப்படின்னா 20.1ல இருந்து 30.2க்கு ஒரு பாக்கெட் போயிருக்கு. இங்க பாருங்க, 20.1ல இருந்து 30.2க்கு பாக்கெட் போயிருக்கு. என்ன புரோட்டோகால்? UDP. இது TCP கண்ட்ரோல்ல வரல. போர்ட் நம்பர் என்ன? 500. இதை இன்டர்வியூல கேட்பாங்க. ஃபேஸ் 1 இது எல்லாமே UDP-யா TCP-யா கேட்பாங்க. UDP-ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன போர்ட் நம்பர்னா இந்த IKE ஒரு போர்ட் நம்பர் வந்து 500 அப்படின்பாங்க. சார் எதோட போர்ட் நம்பர் சார்? IKE. இது புரோட்டோகால் IKE. உங்க IPsec VPN புரோட்டோகால் போர்ட் நம்பர் கேட்டா 500 தான். ஓகே சார். தென் யார்டு போகுது? 20.1 to 30.2. ஓகே, அதுக்கப்புறமா இதுக்குள்ள அந்த IP இன்ஃபர்மேஷன் இருக்கும். நான் வரேன் அது லாஸ்ட்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் டெக்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் பேக்கெட் சொல்லுங்க. வீடியோ கிடைக்குமா சார்? வீடியோ கிடைக்காது பிரபாகர், வெறும் லைவ் கிளாஸ் மட்டும். இல்ல சார், இந்த நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு நோட்ஸ். ஓகே, தேங்க் யூ சார். அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் பேக்கெட் என்ன பேக்கெட்? ஹலோ பே இருக்கும். ஹலோக்குள்ள என்ன இருக்கும்? Hello என்ன இருக்கும்? ஹலோக்குள்ள ஹலோ இருக்கும். algorithm information. சூப்பர். செந்தில் சொல்ற மாதிரி அல்காரிதம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது ஓபன் பண்றேன். இன்டர்நெட் செக்யூரிட்டி அசோசியேஷன் கீ மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால். அதுக்குள்ள போனீங்கன்னா இனிஷியேட்டர் ரெஸ்பாண்டர். இவர் தான் இனிஷியேட்டர். யாருன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்றாரு, ஹெட் ஆபீஸ். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா
அப்படியே கீழே வாங்க. செக்யூரிட்டி அசோசியேஷன் அதை ஓபன் பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொபோசல், அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா just a minute, transform இங்க இருக்கு பாருங்க. எதுக்குள்ள ஓபன் இந்த அளவுக்கு படிக்கணும் சொல்ல போனா அவ்வளவு இப்போ உங்களுக்கு தேவை சொல்றது நான் சீசன்ல இதெல்லாம் காட்டல. இன்டர்நெட் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஓபன் பண்ணிச்சு, ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்னென்ன டேட்டா இருக்குல்லாம் படிச்சு வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை. இப்பதான் ஸ்டார்டிங், அது போக போக நீங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணணும். இது எல்லாமே கோர்ஸ்ல படிக்க கூடாது, செல்ஃப் லேர்னிங் பண்ணணும். அப்புறமா பேலோட் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஓபன் பண்ணா பேலோட் ப்ரொபோசல் ஓபன் பண்ணிருக்கேன். அந்த பேலோட் ப்ரொபோசல்ல பேலோட் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு. அதை ஓபன் பண்ண அப்புறமா அதுல காமிக்குது ஆட்ரிபியூட் என்னன்னா உங்களோட டைம் எவ்வளோ அப்படின்னா நான் சொன்னல அல்காரிதம் இன்ஃபர்மேஷன் போகணும். இங்க பாருங்க, ஏஎஸ் யூஸ் பண்றீங்க, 128 பிட் லென்த், ப்ரீ ஷார்க்கி யூஸ் பண்றீங்க, ஷா யூஸ் பண்றீங்க, 1024 பிட் குரூப் யூஸ் பண்றீங்க. நான் சொன்னல phase 1ல ஃபர்ஸ்ட் பேக்கெட் உங்களோட அல்காரிதம் இன்ஃபர்மேஷன் போகணும், அதுதான் போதும். அடுத்த பேக்கெட் என்னன்னா கன்ஃபர்மேஷன் அல்காரிதம். யார்கிட்ட வந்திருக்கு? 30.2 கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன? இது ரெண்டு யாருன்னா சொல்லுங்க, இது ரெண்டு என்னன்னு? இந்த ஆய்வர் சொல்லுவாரு சார். அப்புறம் டெஃபியல்மனோட பப்ளிக் கீ இந்த ரெண்டு பேக்கெட் மூலமா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ வந்த ஃபர்ஸ்ட் 4 பேக்கெட்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட். இப்போ 5வது பேக்கெட் என்னன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். ஞாபகம் இருக்கணும், அதுதான் மறந்துடக்கூடாது. மறந்துட்டீங்கன்னா கொடுத்த ஃபீஸ் எல்லாமே வேஸ்டா போயிடும். இதுவும் டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்ப இது ஓபன் பண்ணனா இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் போடும். இங்க இருக்கு பாருங்க, என்கிரிப்டட் டேட்டா எவ்வளவு பைட் என்கிரிப்ட் ஆயிருக்கான்? 48 பைட். அதுவே நீங்க ஃபர்ஸ்ட் பைட் போங்களேன், அதுக்கு 4வது பைட் என்கிரிப்ட் இருக்காது. அதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த என்கிரிப்டட் டேட்டான்னு எதுவுமே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே என்கிரிப்ட் ஆகல. அதுவே 5வது பைட் ஓபன் பண்ணீங்கன்னா காமிக்கும் என்கிரிப்டட் டேட்டா என்கிரிப்ட் ஆகி வந்திருக்கு 48 பைட்ஸ். அப்போ அதுக்கு அடுத்தது இதுவும் என்னது? இதுவும் என்கிரிப்டட். என்னது? இதுவும் என்கிரிப்டட் டேட்டா. அப்போ 4 1 2 3 4 முடிஞ்சிச்சு. 5 and 6 என்னன்னா என்கிரிப்டட். என்ன என்கிரிப்டட்? ஆஷோட சிக்னேச்சர் போயிருக்கு, ஆஷ் என்கிரிப்டட் போயிருக்கு. இதுதான் phase 1. phase 1 முடிஞ்சோடனே phase 2. phase 2ல எத்தனை பேக்கெட்? 3 பேக்கெட். அதுக்கு ஒரு மோடு இருக்கு, அந்த மோடுக்கு பேர் தான் குயிக் மோடுன்னு. இது phase 2. சாம் கிளாஸ் புரியுதா சாம்? புரியுது சார். சரி, அப்போ phase 2ல 3 பேக்கெட். இது கன்ஃபர்மேஷன் அல்காரிதம் இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் அல்காரிதம், அக்னாலஜ்மென்ட். இது மூணுமே முடிஞ்சிருச்சு. அப்போ இது இத்தனை பேக்கெட் சேர்ந்ததுதான் ஐபிசிபி. இன்டர்ல இதுதான் கேக்குறாங்க, யாரும் ஆன்சர் பண்றது கிடையாது. ஏன்னா யாரும் இது ஒழுங்கா படிக்கல, அதுதான் பிரச்சனையே. எல்லாரும் ஏதோ ஆன்சர் பண்றாங்க. இதை படிச்சுட்டீங்கன்னா சூப்பரா இன்டர்வியூலாம் நம்மள பீட் பண்றதுக்கு ரேரான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கு அப்புறமா தான் யார் வராரு? இஎஸ்பின்றது என்ன? என்கேப்சுலேஷன் செக்யூரிட்டி பேலோட். அப்போ இதெல்லாம் என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா பிங் பண்ண என்ன போகும்? நார்மலா பேக் எண்ட்ல பிங் பண்ண என்ன போகும்? ஏஆர்பி. ஏஆர்பி. அடுத்தது புரியல சார், எப்படி கேக்குறீங்க? பிங் பண்ணா எக்கோ ஜெனரேட் ஆகும். அதுதான் கேக்குறேன். பிங் பண்ணா பேக் எண்ட்ல என்ன போகும்னு கேட்டேன். எக்கோ ஜெனரேட் ஆகும். அதுக்கப்புறம் ஏஆர்பி போயிட்டு அப்புறமா என்ன போகும்? ஐசிபி போகும்ல, ஞாபகம் இருக்கு அதெல்லாம்? புரியுது சார். ஓகே, அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா லிசன் ஐசிஎம்பி போனே தெரியாதுன்னா இங்க வந்து இவ்வளவு நேரம் படிக்கிறது ஒரு பாயிண்ட் கூட பெனிஃபிட் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சீசனே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சீசனே படிக்காத நோ ப்ராப்ளம், ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஐசிஎம்பி டேட்டா பிங் பண்ண அந்த எக்கோ டேட்டா. அப்போ இப்ப பாக்குறது எல்லாமே எக்கோ டேட்டா. இது எல்லாமே என்கிரிப்ட் ஆயிப்போம். எக்கோ டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் ஆயிப்போம். அந்த புரோட்டோகால இஎஸ்பி பார்த்துப்பாரு. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஏன் 8 பேக்கெட்ஸ் இருக்குங்க? 4 தடவை சார். சூப்பர். சீசன்ல வெயிட்டா படிச்சு ஸ்டூடெண்ட் பிங் பண்ணா 4 டம்மி டேட்டா போகும். 4 டம்மி டேட்டா போச்சுன்னா 4 ரிப்ளை வரும். ஓகே, அப்போ 1 2 3 4 5 6 7 8. இந்த பேட்சுக்கு மட்டும் தான் வாய்ஸ் ஷாட்ல ப்ராப்பரா அவுட்புட் வருது. ஒரு சில டைம்ல வாய்ஸ் ஷாட் கேப்சர் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டா ஆர்டரா வராது, மாத்தி மாறி வரும். அது எனக்கே எக்ஸ்பிளைன் பண்றது காம்ப்ளிகேட்டட்.
ஸோ அதனால தான் நானும் கேப்சர் பண்ணேன். ஆர்டர் கரெக்டாக வந்து இந்த தடவை. ஸோ இதுதான் வந்து பேக் அண்ட் ஃப்ளோ. இப்போ உங்களோட டனல் ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, டனல் ஸ்டேட்டஸ் ரெண்டுமே வந்து அப்ல இருக்கும். நீங்க ஒரு பிரைவேட் ஐப்ல இருந்து எல்லாமே பிங் பண்ணலாம். இப்போ நான் 2.10 பிங் பண்ணேன். இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2.20யும் உங்களால பிங் பண்ண முடியும். அப்படின்னா ஒரே ஐபி தான், ஒரே பப்ளிக் ஐபி தான். ஒரு பிரைவேட் ஐபில இருந்து இன்னொரு பிரைவேட் ஐபி கம்யூனிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேல இனிமே பிரச்சனையே கிடையாது. இனிமே இந்த கம்பெனில இருந்து டைரக்டா இந்த கம்பெனிய நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா டிராபிக்கும் என்கிரிப்ட் ஆகி போகும். இதுக்கு பேர் தான் IPsec சைட் டு சைட் VPN அப்படின்னு ஓகே. ஸோ இதை நீங்க ப்ராக்டிகல் பண்ணுங்க. இதை ப்ராக்டிகல் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ரெக்கார்டிங் வீடியோஸ் நான் தரேன். பட் இதை நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா மொத்த கண்டென்ட் எடுத்திருக்கேன். நீங்க இன்கேஸ் யாருக்குன்னா வெளியே ரெக்கார்டிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்றேன்னு தெரிஞ்சு வந்தாவே அதுக்கப்புறமா எந்த வேலிடிட்டியும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் மாட்டிருக்காங்க. நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. அவங்க இன்னும் எங்கிட்ட கோர்ஸ் அடுத்த கோர்ஸ் படிக்க மாட்டாங்க. நான் விட மாட்டேன். ஏன்னா இது என்னோட ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். ரெக்கார்டிங் எதுக்கு தரேன்? நீங்க நல்லா படிக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிக்கணும்னு கிடையாது. அது நீங்க வந்து என்கிட்ட படிச்சதை நீங்க சொல்லி தரலாம் தாராளமா. ஏன்னா ஏன் வீடியோஸ் அனுப்பாதீங்க, அதுதான் சொல்றது. சரி, என் ஃப்ரெண்டு கேட்கிறாரு IPsec VPN சொல்லி தாங்க தாராளமா, தப்பு கிடையாது. யார் வேணாலும் யார்ட்டாலும் சொல்லி தரலாம். பட் ஏன் வீடியோஸ் அப்படியே ஷேர் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது எங்க போய் வரும்னா, உங்களுக்கு தெரியும்ல, நான் இன்னும் பேலோட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு கால் பண்ணுவார். சுரேன் ஒரு ஃபேக்கல்டி வந்து IPsec VPN எடுத்திருக்காரு, உங்களுக்கு வேணுமா ரெக்கார்டிங் வீடியோஸ், பேலோட் ரெக்கார்டிங் வீடியோஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. நான் பே பண்ணி வாங்குவேன். இது நடக்க வேண்டியது, பட் நடக்கல. சொல்ல போனா ஒரு டைம் நான் பே பண்ணி 5,000 6,000 கொடுத்து வாங்கினா என்ன ஆகுதுன்னா, என் ரெக்கார்டிங் வீடியோஸே நான் பே பண்ணி வாங்கிருக்கேன். அப்புறமா தான் புரிஞ்சது பசங்க எல்லாம் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ட்ரை பண்றீங்க. பட் எனிவேஸ் ரிசோர்ஸ் எந்தன்றது ரொம்ப முக்கியம். இது கஷ்டப்பட்டு இத்தனை நாள் படிச்சது, நான் நிறைய பேர் கத்துக்கினது, நிறைய இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிச்சது, இதெல்லாம் நாலேஜ். என் நாலேஜ் உங்களுக்கு ஓகே குட். நீங்க எந்த ஷேர் பண்ணாதீங்க. என்கிட்ட படிச்சதை நீங்க உங்க ஃப்ளோல நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். நான் பேசுனது எல்லாமே நீங்க டீச் பண்ணலாம் யார்கிட்ட வேணாலும். இது காப்பிரைட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. யாருக்கிட்ட வேணாலும் யார வேணா படிச்சு யார் வேணாலும் கிளாஸ் எடுக்கலாம். பட் திங் இஸ், ஏன் ரெக்கார்டிங் வீடியோஸ் கொடுக்காதீங்க, நீங்க வச்சுக்கோங்க பத்திரமா. சோ இந்த ரெக்கார்டிங் அனுப்பேன், பட் கண்டிஷன் இருக்கு. எல்லாருக்கும் தர மாட்டேன். லேப் 1 முடிச்சிருக்கணும், லேப் 3 முடிச்சிருக்கணும். லேப் 3 வந்து யூசர் ஐடி, லேப் 1, லேப் 2, லேப் 4. லேப் 4ன்றது 20 வந்திருக்கும். அது திங்க HA. ஓகே, 3 லேப் முடிச்சிருக்கும். என்னன்னா, லேப் இனிஷியல் கான்ஃபிகரேஷன் முடிச்சிருக்கணும், HTTPS இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறமா வந்து HA முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் IPsec வீடியோஸ் நான் உங்களுக்கு தருவேன். அப்ப நீங்க ப்ராக்டிகலும் பண்ணலாம், மறந்துச்சுன்னா அதை யூஸும் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் சொல்லுவீங்க, அதுக்கு நீங்க தரமாட்டேனே சொல்லிருக்கலாம் சார் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா, லிசன், எனக்கு என்னன்னா, நான் கொடுக்குற ரிசோர்ஸ் உங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கணும். கொடுத்த ஃபீஸ் எல்லாத்துக்கும் ரெக்கார்டிங் தந்தேன்னா அது வேஸ்ட். அப்போ யாருக்கு தேவையோ கண்டிப்பா அந்த 3 லேப் முடிப்பீங்க. கரெக்டா? யாருக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப முக்கியம் சார், IPsec VPN என் கம்பெனி ரொம்ப முக்கியம்னா யார் தேவையோ அவங்க முடிப்பீங்க. கண்டிப்பா அவங்க கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவேன். பிராக்டிகல் லேபும் இதை பார்த்து நீங்க தாராளமா பண்ணலாம். எனி டவுட் சார்? இந்த யூசர் ஐடிக்கு AD மெயில் பண்ணோம்ல சார்? ஆமா. அது வீடியோஸ் பார்த்து கத்துக்க சொன்னீங்க. எந்த வீடியோ சார்? யூடியூப்ல இருக்க வீடியோவா இல்ல நீங்க கான்ஃபிகர் வீடியோ அமைச்சிருக்கீங்களா? அதுல நான் கான்ஃபிகர் வீடியோ அமைச்சிருக்கேன்ல, அதுல 30 நிமிஷம் தான் சார் இருக்கு. அதுல AD மைக்ரேட் பண்றதெல்லாம் இல்லையே சார்? AD மைக்ரேட் பண்றது, ஐ மீன் அதான் AD அந்த இன்ஸ்டால் பண்றதா? AD இன்ஸ்டால் பண்றது. AD இன்ஸ்டால் பண்றது நீங்க அதுல இருந்து எடுத்துக்கணும். AD இன்ஸ்டால் பண்ணவே தெரியலனா யூடியூப் பார்த்து AD இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்ட அப்புறமா தான் ஃபயர்வால்ல வரும். சரியா? ஓகே சரி. ஓகே ஓகே. யூசர் ஐடில செம கஷ்டம் பண்றது. லிசன், யூசர் ஐடில அவுட்புட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி பண்ணணும்னா, கான்ஃபிகரேஷன்ல ஃபாலோ பண்ற மாதிரியே பண்ணாதான் அவுட்புட் வரும். கொஞ்சம் மாத்தி கிளைண்ட் அதுக்கு முன்னாடியே டொமைன் மாடியில மாத்திட்டீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. நான் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கணும் அதே ஸ்டெப்ல ஒரு நேம் கூட மாத்தாதீங்க. அதுதான் பண்ற தப்பு. என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச நேம் எல்லாம் போடுறீங்க. இப்ப போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்ண சொல்ல நான் என்ன ரெக்கார்டிங்ல என்னென்ன நேம் எல்லாம் போட்டுக்கணும் அதுல ஒண்ணு கூட மாத்தாம நீங்க போட்டீங்கன்னா யூ வில் கெட் தி ப்ராப்பர் ஆன்சர். இல்லைன்னா மாட்டிப்பீங்க. செகண்ட் டைம் பண்ண சொல்ல உங்க இஷ்டம். உங்க நேம் போடலாம், உங்க ஃப்ரெண்டு நேம் போட்டுக்கலாம், எது வேணா போடலாம். ஐ திங்க் டிசிஷன் ஆஃப் நம்ம வந்து நாளைக்கு செஷன்ல வந்து சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார்,